மதிமுகம் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் திணை நிகழ்ச்சிக்கு வரவேற்பது நான் சிலம்பு செல்வி. இன்று நம்மளோடு இணைந்திருக்கிறார் திமுகவின் செய்தி தொடர்பாளர் ராஜா தமிழ்மாறன். யாரு தான் சார் அந்த ஜான் பிரிட்டோ? சிஎம் சார் வந்து நீங்களாவது சொல்லுங்க. பாலியல் வன்கொடுமை நடக்குது, 6 மாசம் பொறுத்துக்குமா? இது மாதிரி நிறைய நடக்கும், அப்புறமா நம்ம அதை பத்தி பேசலாம்னு சொல்ல முடியுமா என்ன? 5 வருஷத்துக்கு ஓட்டு போட்டிருக்கல்ல, கம்முன்னு சொல்றதை கேட்டு இருக்கணும் தம்பி. கேள்வியெல்லாம் கேட்கக்கூடாது. தாவேக்கான்னு சொன்னால் ஒரு அசிங்கமான கெட்ட வார்த்தை ஆயிர மாட்டிருக்கு. எவ்வளோ ரூட் மாஃபியாவுக்கு செலவு பண்ணாங்க, எவ்வளோ வந்து விஓசிக்கு வாய்ஸ் ஆஃப் காமனுக்கு ஸ்பெண்ட் பண்ணாங்க, இந்த பணம்லாம் எப்படி வந்துச்சு? பிஜேபியினுடைய மிரட்டலுக்கு நீங்கள் அடிபணிந்து கொண்டிருக்கிறீர்கள். மேடையை போட்டு மறுபடியும் இன்னொரு முறை அழுதிங்கன்னா சிரிப்பாங்க, நீங்கள் காமெடி பீஸ் ஆகிடுவீங்க. இந்த 30 நாட்களில் இவ்வளவு மோசமான ஒரு சூழ்நிலையை தமிழ்நாடு தன் வரலாற்றில் சந்தித்ததாக இல்லவே இல்லை. டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். வணக்கம் சார். வணக்கம்மா. விஜய் அவர்களோட தாவேக்கா அரசு பொறுப்பேற்று 1 மாசம் ஆக போது, இவங்களோட செயல்பாடை எப்படி பாக்குறீங்க? முழுக்க முழுக்க ஒரு சீர்கெட்ட அரசியல் இயந்திரமா மாறிக்கிட்டு இருக்குங்கிறத பார்க்குறோம். என்ன கூடுதலானா, இவ்வளோ மோசமாக இருக்குன்னு யாரும் எதிர்பார்க்காத மாதிரி தான் இருக்குது. சட்டம் ஒழுங்கு சீர்கேடுகள் மிக அதிகமாக இருக்குது. போதை கலாச்சாரம் மிக அதிகமான மாதிரி தெரியுது. ஆனால் இந்த சட்டம் ஒழுங்கை சரி செய்வதற்கான நடவடிக்கைகள் இந்த அரசு எடுத்திருக்கான்னா அதற்கான ஆதாரங்கள் எதுவும் இல்லை. அதை சீரியஸாக எடுத்து முதலமைச்சர் வந்து பேசின பாடும் இல்லை. இந்த போதை கலாச்சாரமும் பார்த்தீங்கன்னு சொன்னால், என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் வந்து நிறைய ட்ரக் பிடிச்சதெல்லாம் வந்து கிராஸ் பார்டர் ட்ரக் டிராஃபிக்கிங்கில் ஜான் பிரிட்டோன்னு ஒருத்தர் இன்வால்வ் ஆனதாக சொல்கிறாங்க. அது கேட்டால் ஒரு பக்கம் ஜான் பிரிட்டோங்கிறாங்க, பி ஜான் பிரிட்டோங்கிறாங்க. யார் தான் சார் அந்த ஜான் பிரிட்டோ? சிஎம் சார் வந்து நீங்களாவது சொல்லுங்கள். மக்களுக்கு சொல்ல வேண்டிய பொறுப்பு இருக்குல்ல. அந்த விஷயத்தில் இது வரைக்கும் விளக்கம் கொடுக்காமல் இருந்துட்டு இருக்காங்க. அப்போ அந்த ஜான் பிரிட்டோ வந்து ஒரு பக்கம் லீமா ரோஸினுடைய சகோதரர்னு சொல்கிறாங்க, ஒரு பக்கம் விஜய் அவர்களுடைய உறவினர்னு சொல்கிறாங்க, ஒரு பக்கம் இல்லை அவங்கெல்லாம் இல்லைங்கிறாங்க. ஆனால் அப்போ அந்த என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் கேஸ் இருக்குது, அது உண்மை, இதுவும் உண்மையா அப்படிங்கிறத, ஏன்னா அதுக்கு ரெக்கார்டட் எவிடன்சஸ் இருக்குது. ஜான் பிரிட்டோங்கிற பேர் வரும்போது எல்லாருக்கும் அந்த சந்தேகம் வரத்தான் செய்யும். விளக்க வேண்டிய இடத்துல முதலமைச்சர் இருக்கிறாங்க. அதே மாதிரி பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் மிகவும் வன்கொடுமைகள் அதிகமாயிட்ட மாதிரி தெரியுது. அதாவது இன்ஃபேக்ட் இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சு நேற்று சிங்கப்பெண் படை ஆரம்பிச்சிருக்கிறதா சொல்கிறாங்க. அந்த சிங்கப்பெண் படையே கிட்டத்தட்ட தாவேக்காவினரிடமிருந்து பெண்களை காப்பாற்றுவதற்காகத்தான் சிங்கப்பெண் ஆரம்பிக்கிறாரோன்னு எனக்கு என்னமோ பார்க்குற அளவுக்கு தான் தாவேக்காவினர் நடந்து கொள்ளுகின்ற விதம் இருக்குது. தாவேக்கா எம்எல்ஏ ஒரு கட்சிக்கார பொண்ணை கூப்பிட்டு போய் பாவம் சீரழிச்சிருக்காங்க. இதெல்லாம் வந்து அந்த பொண்ணு கம்ப்ளைண்ட் கொடுத்துமே அந்த எம்எல்ஏ மேலேயும் நடவடிக்கை இல்லை, அந்த கட்சிக்காரங்க மேலேயும் நடவடிக்கை இல்லை. அந்த பொண்ணை தான் இன்ஃபேக்ட் கட்சி விட்டு நீக்கின மாதிரியும் இல்லை வந்து தவறுன்னு சொல்லியும் சொல்கிறாங்க. அப்போ இந்த 3 குற்றச்சாட்டுகளுமே மிக 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 அவசியமானது. சமுதாயத்தினுடைய சீர்கேடுங்கிறது இது 3 தான் ரொம்ப ரொம்ப அவசியம் பார்க்கறது. மற்ற பிரச்சனைகள்லாம் நீங்கள் குவாரிகளை மூடுறதாகட்டும், இல்லை கரண்ட் பிரச்சனையாகட்டும், அதெல்லாம் சரி செஞ்சிடலாம். அதனால் மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள்னு பொருளாதாரத்தில் இருக்கும், சிரமங்கள் இருக்கும். பட் ஆனால் இது 3மே ஒரு சொசைட்டியை பேட் ஆக்கிறதுக்கான ஒரு குற்ற பின்னணி இருக்கக்கூடிய ஒரு நபர்கள் இதில் சுதந்திரமாக செயல்படுகின்ற மாதிரி ஒரு சூழல் இருக்குன்னா, ஆட்சி 1 மாத அளவில் இவ்வளவு மோசமாகும்னு யாருமே எதிர்பார்க்கலங்கிறது ரொம்ப தெளிவாக தெரியுது. இன்ஃபேக்ட் குவாரிகளெல்லாம் மூடிட்டு வர்றதா சொல்கிறாங்க. அப்போ ஒரு முன்கூட்டியே ஒரு திட்டமிடல் இருக்கணும். அதனால் இன்றைக்கி வந்து குவாரிகள் ரெய்டு போகிறதுக்கான ப்ரொசீஜர்ஸு, இல்லை ஒரு அட்வான்ஸ் நோட்டீஸு, சிறுக தான் இந்த கரெக்ஷன்ஸை பண்ண முடியும் அரசு அந்த இடத்துல. அது இவங்களுக்கு உடன்பாடு இல்லாத மாதிரி தெரியுது. இப்போ பொருட்கள் எல்லாம் கடுமையாக விலையேறுது. கட்டுமான பொருட்கள்லாம் நேற்று இன்றைக்கும் விலையேற்றம் வந்திருக்கு. இவங்க ஒருவேளை கமிஷன் அதிகம் கேட்கறதுனால விலை கூடிச்சா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து மக்கள் மத்தியில் எழுது. அப்போ நீங்கள் சொன்ன அந்த கரப்ஷன் இருக்கவே இருக்காது அப்படின்னு சொன்னீங்களே சிஎம் சார், ஏன் சார் ஜல்லி விலை ஏறுது? 4 வருஷமாக பெருசாக ஏறலையே சார், இப்போ மட்டும் ஏன் ஏறுது? சிஎம் சார் வந்து பதில் சொல்லுவாரா? அப்போ கரண்ட் இவ்வளோ கட் ஆகுது, நீங்கள் இதுக்கெல்லாம் எந்த பதில் சொல்கிறீங்க? கேட்டால் நியூஸ் கேரியர் அப்படிங்கிட்டு போயிட்டாங்க அப்படிங்கிறீங்க. இது நம்புகிற மாதிரியாக இருக்குது.
ஃபியூஸ்காரர் பிடிங்கிட்டு போகிறதுக்கு ஒரு பழக்கம் இருக்குமா அந்த சமுதாயத்தில்? ஆனா சிசிடிவி வீடியோஸ் எல்லாம் அமைச்சர் நிர்மல்குமார் வெளியிட்டாரே சார். அது யாருங்கிறத பார்த்து நடவடிக்கை எடுக்க வேண்டியது தானே. நான் என்ன கேட்குறேன், கரண்ட் அப்போ போய் வருமா? அப்போ பொழுதுபோக்குக்காக ஒருத்தன் வந்து ஃபியூஸ் பாக்ஸ்லேருந்து ஃபியூஸை கழட்டிட்டு போகிறான், கொண்டு வந்து மாட்டுறான். போய் வரக்கூடாதுல்ல, ஒரே மாதிரி போயிடணும்ல. அப்போ இது இல்லை, ஒருவேளை இவங்களே ஆள் வச்சு எடுத்துட்டு இல்லை இது மாதிரி வந்து மற்றவங்க மேலே பழி போடுறதுக்கான வேலைகளை, ஏன்னா இந்த ட்ராமா வேலைகளை தாவேக்கா தான் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு வருது. பூரா பொய்யா சொல்லிக்கிட்டு வர்றது இவங்க தான். எல்லா கேள்வியிலும் கடைசியாக எப்படி வந்து லேண்ட் ஆகுதுன்னா, இதுவும் பொய்யா கோபால் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து நிறைவு பெறுது ஒவ்வொரு நிகழ்வு இவங்க சொல்கிறது எல்லாமே. அப்படி பார்க்கின்ற பொழுது இதை ஒரு திட்டமிட்ட செயலை தாவேக்கா ட்ராமாவாக கூட பண்ணியிருக்கலாம் இல்லையா? ஏன்னா அந்த ரூட் மாஃபியா வேலை செஞ்சது வேலை இதுதான், பொய்களை மட்டும் பரப்புகின்ற வேலை. அப்போ யாரையோ வச்சு இவங்களை எடுக்க வச்சுட்டு அதை வந்து செய்தி வந்து யாரோ அதை சதி செய்கிறாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை சொல்கிற மாதிரி எனக்கு தெரியுது. அப்படி ஒரு வேளை இருந்துச்சுன்னா கரண்ட் போய் வராதுல்ல. இவங்க சப்ளைஸ் வந்து முதலமைச்சருடைய தொகுதியிலே அதான் நடக்குதுன்னு சொல்கிறாங்க. இங்கே மட்டும் நடக்கல, தமிழ்நாடு பூரா கரண்ட் போய் வருது. அப்போ தமிழ்நாடு பூரா கரண்ட் எங்கே போனாலும் யாராவது ஃபியூஸை பிடுங்கிட்டு போனாங்கன்னு தான் நம்ம நினைக்கணுமா? அவ்வளோ பேர் பிடுங்குறாங்களா? அவர் சொல்கிறதுல கொஞ்சமாவது சென்சிபிளாக இருக்காது இல்லை. அதனால் இவர்கள் பொய்யை கட்டவிழ்த்து விடுகின்ற வேலை. இவங்களுக்கு ஆளுமை திறன் இல்லை, இவங்களுக்கு எப்படி சரி செய்கிறதுன்னு தெரில. நிர்வாக சீர்கேடு நாளுக்கு நாள் மோசமாயிட்டு போகுது. இது எங்கே போய் முடியும்னு தெரில. இதை தான் எங்களுடைய முதலமைச்சர் அவர்கள் அழகாக சொன்னாங்க. 3 மாதம் கூட தாங்காதாட்டுருக்குன்னா கவிழ்ப்புக்கு நாங்கள் சொல்லலை, எங்களுக்கு அடிப்படை தெரியாதா என்ன? ஒரு 6 மாத காலம் இந்த ஆட்சி நீடிக்கும். ஒருவேளை நீங்களே இருக்குது எங்களுக்கெல்லாம் ஆள தெரியாது, டிசைன் பண்ணிட்டு போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதுவும் நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. இல்லை எங்களால் முடியலை, விட்டுருங்க, இதெல்லாம் சரி வராது. மக்கள் புரட்சி ஏற்பட்டு இந்த ஆட்சி வேண்டாம்னு சொல்லி எல்லா இடங்களையும் பிரச்சனை ஆச்சுன்னா எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாங்க? அப்போ ஏதோ ஒரு ரூபத்தில் இதுக்கு பதில் சொல்லி தான் ஆகணும். சர்வாதிகார போக்குக்கு நகரணும். அந்த போக்குக்கு வந்துட்டாங்க. ஏன்னா திரு செங்கோட்டையன் அவர்கள் பத்திரிகையாளர் வந்து இது மாதிரி வந்து வன்கொடுமைகளை நடக்குதுன்னு சொல்லி சொன்னப்போ கையை காட்டி பத்திரிகையாளரை பார்த்து உங்கள் வீட்டில் நடந்துச்சான்னு கேட்குறாரு. ஏன் பத்திரிகையாளர் வீட்டில் நடக்கணும்னு ஆசைப்படுறீங்களா? வாச்சாத்தியை மறந்துட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா மக்கள்? அந்த வாச்சாத்தி நிகழ்வு நடந்த பொழுது நீங்கள் தான் அங்கே அமைச்சராக இருந்திருக்கீங்க, எல்லாத்துக்கும் பின்புலத்திலிருந்து வேலை பார்த்துருக்கீங்க. சண்முகம் அவர்களை கொலை முயற்சி முதற்கொண்டு உங்கள் மீது வழக்குகள் இருந்துச்சு. நாங்கள் இன்னும் மறக்கலை செங்கோட்டையன் சார். உங்களுடைய பின்புலம் என்னங்கிறது தெரியும், உங்களுடைய அணுகுமுறை என்னன்னு தெரியும், உங்களுடைய கேரக்டர் என்னங்கிறது எங்களுக்கு தெரியும். நீங்கள் அப்படி பத்திரிகையாளரை பார்த்து கேட்டது மிக மிக தவறான ஒரு செயல். அது அமைச்சர்களுடைய மனநிலையை காட்டுகிறது. நீ என்னமோ பண்ணிட்டு போங்கடா, எங்ககிட்ட 118 பேர் எம்எல்ஏ வச்சுக்கிட்டு நாங்கள் இப்படி தான் ஆளுவோம், எங்களை யாரும் கேள்வி கேட்கக்கூடாது, நாங்களாக வந்து டிவியில் பார்த்து பேசுனா உண்டு. அது முதலமைச்சருடைய மோடு. பதில் சொல்லுவீங்களா? எதுக்கு சொல்லணும்? 5 வருஷத்துக்கு ஓட்டு போட்டிருக்கல்ல, கம்முன்னு சொல்கிறத கேட்டு இருக்கணும் தம்பி, கேள்வியெல்லாம் கேட்கக்கூடாது. அந்த மாடியூலுக்கு தான் அமைச்சர்கள் நடந்துக்கிறாங்க. எல்லாருடைய ஆட்டிடியூடுமே அப்படி தானே இருக்குது. எம்எல்ஏஸ்லேருந்து நீங்கள் கேள்வி கேட்குறவனை பார்த்து மிரட்டுறாங்க. நீங்கள் போலூர் குவாரியில் என்ன நடந்துச்சு, அந்த பையனை போய் மிரட்டுறாரு போலூர் எம்எல்ஏ. அப்போ இவங்கெல்லாம் எதை நோக்கி நகர்றாங்கன்னா, ஆளுமை திறன் இல்லாதனால் இந்த இயலாமையை வெளிக்காட்டிக்க முடியாமல் மற்றவங்க மேலே கோவப்படுறது, ஒரு வன்முறையாக பேசுறது, அதுக்கப்புறமா அதிகாரத்தை பயன்படுத்தி அவங்கள ஆதிக்க மனப்பான்மையோட கட்டுப்படுத்த முயற்சி செய்கிறது. ஏன் மாரிதாசர் 3 நாள் முன்னாடி கைது பண்ணியிருக்காங்கல்ல, என்ன காரணம் சொல்கிறீங்கன்னா அவர் ஏஐயில் கிரியேட் பண்ண பிக்சர்னு சொல்கிறீங்க. அப்போ யூடியூபர்ஸ் எல்லாம் நீங்கள் அரெஸ்ட் பண்ணுற மோடுக்கு போகிறீங்க. 30 நாள் கூட ஆகலை. இந்த 30 நாட்களில் இவ்வளவு மோசமான ஒரு சூழ்நிலையை தமிழ்நாடு தன் வரலாற்றில் சந்தித்ததாக இல்லவே இல்லை. இதெல்லாம் சரி பண்ணுறோம்னு தானே வந்தீங்க. இதில் எதையுமே நீங்கள் சரி பண்ணலையே. இன்ஃபேக்ட் எல்லாமே ரொம்ப மோசமான போயிருக்கு. மிகப்பெரிய ஃபெயிலியரை இந்த அரசு சந்திச்சதா நான் பார்க்குறேம்மா. தமிழகத்துக்கு வர வேண்டிய 3 முதலீட்டாளர்கள் இப்போ ஆந்திராவை நோக்கி போயிட்டாங்க. அதுக்கு முக்கியமான காரணம் அமைச்சர் கீர்த்தனாவோட ரீல்ஸ் தான் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு எழுந்திருக்கு. இதை பற்றி உங்கள் கருத்து என்ன? ரீல்ஸ் போடுறது அவங்க தனிப்பட்ட விருப்பம். ஆனால் ஒரு அமைச்சர் அப்படிலாம் நடந்துக்கலாமா அப்படிங்கிறது ஒரு கேள்வி இருக்குது. 1. 2வது, இந்த 3 கம்பெனிகளுமே கிட்டத்தட்ட முடிவு எடுக்கப்பட்ட நிலையில் தமிழ்நாட்டுக்கு இன்ஃபேக்ட் அடுத்த ஸ்டேஜுக்கு சைன் ஆகி ப்ராசஸ் ஆகிருக்க வேண்டியது. இது எல்லாமே ஒரு அமைச்சர் இங்கே ஃபீல்டில் சுற்றிக்கிட்டு ரீல்ஸ் போட்டுக்கிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு, அவருடைய படத்துக்கு ஒரு அமைச்சர் டான்ஸ் ஆடி இப்போ தான் நான் பார்த்தேன் பெண்களோட சேர்ந்து.
இந்த மாதிரியான அணுகுமுறைகள் இதுவரைக்கும் எந்த தொழில்துறை அமைச்சர்கிட்டையும் இல்லை. இப்போ கொரியா போயிருக்கிறதா சொல்கிறாங்க. நேற்று கூட வந்து ஹுண்டாய் கம்பெனியை பார்த்து பேசினதா சொல்கிறாங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சிஎம் ஆஃபீஸ்க்கு இல்லை மினிஸ்டர் ஆஃபீஸ்க்கு தான் ஹுண்டாய் கம்பெனிக்காரங்க வந்து ஃபஸ்ட்டு கட்டத்தில் வந்து ரெக்வஸ்ட் வைப்பாங்க அரசாங்கத்துக்கிட்ட. இங்கேருந்து தான் வந்து ப்ராசஸ் நடக்கும். இந்த அம்மா கிளம்பி ஹுண்டாயில் போய் பேசுகிற அளவுக்கு இருக்குதுன்னு சொல்லி சொன்னால் இந்த அரசினுடைய தொழில்துறை அமைச்சர் எவ்வளவு பலவீனமாக இருக்கிறார். அப்போ நீங்கள் ஒரு 50 கம்பெனி நீங்கள் வந்து ரெடி பண்ணணும்னு சொல்லி சொன்னால், நான் போன பீரியட்லலாம் இன்வெஸ்டர்ஸ் மீட்டு நடக்கும். இன்வெஸ்டர்ஸ் மீட்டுக்கு பெரிய பெரிய தொழில் நிறுவனங்கள் வருவாங்க, மியூச்சுவல் கான்ட்ராக்ட் நடக்கும், சைன் பண்ணுவாங்க. அப்படி தான் நடந்திருக்கும். வந்த 10 நாளில் ஒரு மாதத்தில் நீங்கள் வந்து போய் பார்த்து சரி பண்ணுற ஏற்கனவே இருக்கிற கம்பெனி தான் எதுக்குமே. ஸோ அதில் சேர்மேன் ஆகட்டும் இல்லை டாப் அஃபீஷியல்ஸ் ஆகட்டும் இங்கே வரலாம். அது நடக்கலை, இவங்க தான் அங்கே ஓடுறாங்க. அப்படின்னா இது பலவீனத்தை காட்டுது. அப்போ அவன் கேட்குறத செஞ்சு கொடுக்க வேண்டிய நிலைமையில் இருக்கும். அப்போ யாருடைய கரண்ட்டை, யாருடைய நிலத்தை நீங்கள் தூக்கி கொடுக்க போகிறீங்க? அப்போ இது பேலன்ஸ்டாக இருக்கா அப்படின்னா இல்லை. தமிழ்நாட்டு அரசுக்கு ஆதாயம் வருகின்ற அளவில் இருக்குமா அப்படின்னா ஒரு சந்தேகம் வருது. என்ஃபீல்டு இது வரைக்கும் வெளியே பிளான்ட் போட்டதே இல்லை. ராயல் என்ஃபீல்டுங்கிறது தமிழ்நாடோட ப்ரைடு. அது இன்றைக்கி வெளியே போயிடுச்சு. ஆந்திராவில் 9 ஏர்போர்ட் சேங்ஷன் ஆகிருக்கு, அப்ரூவல் ஆகிருக்கு. இன்ஃபேக்ட் சித்தூர்லேயோ கர்னூல்லையோ எங்கேயோ ஒரு ஏர்போர்ட்டும் வருது. அதெல்லாம் வந்துச்சுன்னா ஹொசூருக்கு பாதிப்பு வரும். 9 ஏர்போர்ட் ஆந்திரா வாங்கும்போது இங்கே இருக்கிற பரந்தூர் ஏர்போர்ட் நம்ம இன்னும் வந்து எதுவுமே செய்யலை, நிறுத்துவோம்ட்டிங்க. ஹொசூர் இல்லைங்கிறீங்க. அப்போ தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி எவ்வளவு பாதிக்கப்படுது. இன்ஃபேக்ட் வந்து அந்த ஷிப்யார்டு எவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட் அது. இன்றைக்கி அது வந்து திரும்ப ஆந்திராவுக்கு போயிடுச்சு. அது தூத்துக்குடியில் வந்திருந்ததுன்னா கிட்டத்தட்ட ஒரு 15,000 பேருக்கு அது வேலை வாய்ப்பு வந்திருக்கும். இந்த வெளியே போன நிறுவனங்கள்னால நம்ம தமிழ்நாட்டுக்கு என்ன பாதிப்புன்னா, கிட்டத்தட்ட ஒரு 35,000 பேருக்கு மேலேயான வேலை வாய்ப்புகள் நம்மளை விட்டு போயிடுச்சு. இது ஈஸியான விஷயம் இல்லை. அதே சமயம் 7,000 கோடி வரைக்கும் கைவிட்டு நழுவிருச்சு அப்படின்னு கூட. 37,000 கோடி இன்வெஸ்ட்மெண்ட், 37,000 கோடி இந்த 3 ப்ராஜெக்டில் நகர்ந்தது மட்டுமே சொல்கிறேன் நான். அப்படின்னா எவ்வளோ பெரிய ஒரு தவறை இந்த அரசு செஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத வந்து பார்க்குறோம். ஒரு பக்கம் சட்டம் ஒழுங்கு சீர்கேடுகள், ஒரு பக்கம் வளர்ச்சிக்கு இன்வெஸ்டர்ஸ் யாரும் வரமாட்டேங்கிறாங்க தமிழ்நாட்டை நோக்கி. இந்த பக்கம் இங்கே வந்த நிறுவனங்கள் கூட ஐயோ விட்டா போதுன்னு வேறு ஸ்டேட்டுக்கு விடுறாங்க. அப்போ இது எதை நோக்கி நகருதுன்னா, தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி பெருமளவில் பாதிக்கப்படுகிறது. ஏன்னா லா அண்ட் ஆர்டர் சரியில்லைன்னா இன்வெஸ்டர்ஸ் வரமாட்டாங்க. ஸ்டேட் பீஸ்ஃபுல்லாக இல்லைன்னா இன்வெஸ்டர்ஸ் வரமாட்டாங்க. கரண்ட் சப்ளை பத்தலைன்னு இல்லைன்னு சொல்லி சொன்னால் இன்வெஸ்டர்ஸ் வரமாட்டாங்க. அப்போ இதெல்லாம் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுது அங்கே. அப்போ இது எதை நோக்கி நகருதுன்னா, தமிழ்நாடு பின்னோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. 2 வருஷமாக கான்ஸ்டண்ட்டாக ஜிஎஸ்டிபி நம்ம 11 இரட்டை இலக்கத்தில் மெயின்டைன் பண்ணியிருக்கோம். இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் தொடர்ந்து வந்துக்கிட்டு இருந்தது. இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு தொடர்ந்து வந்துக்கிட்டே இருந்தது. இது எல்லாமே இப்போ கை நழுவி போகிறது. பொய்யை கட்டமைத்து இளைஞர்களை ஏமாற்றி, தமிழ்நாட்டு மக்கள் இருக்கக்கூடியவர்களை ஏமாற்றி வந்த ஒரு அரசு இன்றைக்கி வந்து இந்த மக்கள் சிரமப்படுகின்ற நிலைக்கு தள்ளப்படுகின்றனர். இவங்க இதை சரி பண்ணவும் தெரியலை. அப்படி தான் வந்து நான் பார்க்குறேன். இது எங்கே கொண்டு போய் நிறுத்தம்னா, இன்வெஸ்டர்ஸ் ஃபர்தர் இப்போ ஏன்னா இந்த 3 கம்பெனி போனது இப்போ உலக அளவில் ஒரு அரங்கத்தில் பேசப்படும். அப்படின்னா இதனோட விளைவு என்னவாகும்னா, ஆந்திராவுக்கு தான் இந்த பெனிஃபிட்ஸ் எல்லாம் போய் சேரும். அப்போ சவுத்தில் ப்ராக்ரஸிங் ஸ்டேட் ஆந்திரா இருக்கும். கர்நாடகா ஆல்ரெடி வந்து நம்மளதுலேருந்து நிறைய பறிப்பாங்க. அப்போ தமிழ்நாட்டுக்கு எதுவும் வராதா? அப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு பெரிய கேள்விக்குறி. அதே மாதிரி இன்னொரு வருத்தம் என்னென்னா, முதலமைச்சர் அறிவித்த திட்டங்கள் எதையுமே வந்து நான் செயல்படுத்தலை. பெயரளவில் 2 விஷயத்தை மட்டும் ஊறுகாய் மாதிரி தொட்டுக்கிட்டாரு, அவ்வளோதான். உணவு போடுறேன்னு சொன்னார், ஆனால் வந்து உணவு போடலை, ஊறுகாய்க்கு தொட்டுக்கிற அளவுக்கு மட்டும்தான் இருக்குது. அப்படின்னு எதனால் நான் சொல்கிறேன்னா, 200 யூனிட் கரண்ட்டுன்னு சொன்னார். அது 500 யூனிட்டுக்குள்ளே கன்சியூம் பண்ணுறவங்களுக்குன்னு ஒரு கண்டிஷனை போட்டாங்க. அப்புறம் அதை ரேட்டிஃபை பண்ணுற மாதிரி சொன்னாங்க. அடுத்தது வந்து விவசாயிகள் கடன் தள்ளுபடின்னு சொல்லி சொன்னார். 5 ஏக்கருக்குள் முழுமையாக தள்ளுபடின்னு சொன்னார். ஆனால் அதுக்கு ஒரு ஸ்லாப் சிஸ்டமை கொண்டு வந்தார். 50,000 ரூபாய்க்குள்ளே இருந்துச்சுன்னா இப்படி குறு விவசாயி பெரு விவசாயின்னு பிரித்தாங்க. அதில் கடைசியாக 1 லட்சத்துக்கு மேலே வாங்கி இந்த 5,000 ரூபா தள்ளுபடினார். அப்போ விவசாயிகளை ஏமாற்றிருக்கீங்களே. 3,000 ரூபா மகளிர் உரிமை தொகை கொடுப்போம்னு சொல்லி சொன்னீங்க. நீங்கள் கட்டணமில்லா பேருந்து என்னுடைய சகோதரிகள் வந்து பஸ்ஸில் ஏறி எங்கள் அண்ணன் பஸ்ஸுன்னு நீங்கள் வந்து சென்னையில் ஏறினீங்கன்னா கன்னியாகுமரி வரைக்கும் நீங்கள் ஃப்ரீயாக போய்க்கலாம். நீங்கள் அப்போ அதுவும் இல்லை. நீங்கள் சொன்ன எந்த திட்டங்களையும் நீங்கள் வந்து வேலையில்லா பட்டதாரிகளுக்கு 4,000 ரூபா கொடுப்போம்னு சொன்னீங்க.
அந்த பிள்ளைங்கள்லாம் உங்களை நம்பி ஓட்டு போட்டுச்சு. இன்றைக்கி அந்த 4000 ரூபாய்க்கு வழி இல்லை. அப்போ சொன்னதையும் நீங்கள் எதையும் செய்யலை. ஆனால் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் இங்கே செய்றீங்க. கரெக்டாக 9:30-10 மணிக்கு செக்ரட்டரியேட் போகிறீங்க, 5 மணி வரைக்கும் இருக்கீங்க. சாட்டர்டே சண்டே லீவ் விட்டுறாங்க, வீட்டுக்கு போயிடுறீங்க. டெய்லி மதியம் வரைக்கும் விசிட்டர்ஸ் வந்தால் பார்க்குறீங்க. மதியத்துக்கு மேலே சினிமா துறைக்காரங்கள்லாம் வர்றாங்க, அவங்க கூடலாம் உட்காந்து கதை பேசிட்டு தூங்கி எழுந்திரிச்சிட்டு 5 மணிக்கு நீங்கள் கிளம்பிடுறீங்க. சிடி நிர்மல்குமார் ஆகட்டும், இல்லை உங்கள் அருண்ராஜாட்ட என்ன சொல்லுவாங்கன்னா, முதலமைச்சர் ரொம்ப கஷ்டப்பட்டு உங்களுக்காக தான் வேலை பார்த்துட்டு இருக்காருங்கிறீங்க. அது என்ன சார் அந்த 10 மணி டு 5 மணி பிரேக்கப் கொடுங்களேன். இன்றைக்கி ஒரு ப்ரோக்ராம் ஷெட்யூல்னால் எங்களுக்கு தெரியும் ஒரு முதலமைச்சர் எப்போ எந்தெந்த நிகழ்ச்சிகளில் கலந்துக்கிட்டார், அரசு நிகழ்ச்சிகளில் எத்தனை கலந்துக்கிட்டார், கட்சி நிகழ்ச்சிகளில் எத்தனை கலந்துக்கிட்டார்னு. கட்சி நிகழ்ச்சியில் எதுலேயுமே கலந்துக்கலையே. இத்தனை எம்எல்ஏக்கள் வந்து சேர்றாங்கல்ல, எத்தனை எம்எல்ஏக்களை நீங்கள் வந்து நேரில் சந்திச்சிங்க, வெவ்வேறு கட்சிகளில் இருந்து வந்து சேர்ந்தாங்கல்ல, அவங்களெல்லாம் யாரையுமே நீங்கள் சந்திக்கிறதே இல்லையே. கட்சி நிகழ்ச்சியில் நீங்கள் எதுலேயுமே கலந்துக்கிட்ட மாதிரியே தெரியலை. அமைச்சர் ஆதவர்ஜுனா தலைமையில தான் அதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. ஆதவர்ஜுனா அல்லது புசி ஆனந்த். ம். அப்போ நீங்கள் முதலமைச்சரை கூட பார்க்கலையே, கட்சியினுடைய தலைவரையே பார்க்காம சேர்ந்தவங்களுக்கு என்ன மனநிலையில் இருக்கும்? அப்போ கட்சியில் சேர்ந்தது என்ன அர்த்தம் அது? அதாவது இப்படி ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பேட் எக்ஸாம்பிள்ஸாக வந்து பார்ட்டி நடத்துறதுக்கு இருக்குது, ஒரு பேட் எக்ஸாம்பிளாக வந்து கவர்மெண்ட் நடக்கிற விதம் இருக்குது. இது எல்லாமே கிராஷ் லேண்ட் ஆகிறதுக்கு ஆன வழிகள் தான், கிராஷ் லேண்டிங் தான் ஆகிட்டு இருக்குது. இது இன்னும் மோசமாக எப்படியெல்லாம் போய் சமுதாயத்தை பாதிக்க போகுதுங்கிறது உண்மையாலுமே நம்ம தமிழ் சமூகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு பெரிய வருத்தமாகவே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். தாவேக ஆட்சிக்கு வந்ததிலிருந்து ஊழலே ஒழிச்சிட்டாங்க, 1% ஊழல் கூட இல்லைன்னு அமைச்சர் ஆதவர்ஜுனா பேசியிருந்தாரு. அது உண்மைதானா? ஏமா இப்போ நான் கொஞ்ச நேரம் முன்னாடி கேட்டேன், ஜல்லியெல்லாம் விலை ஏறுது, கமிஷன் சேர்த்து கேட்குறீங்கன்னு சொல்கிறாங்க. எது உண்மையா இதை பார்க்கணும். குவாரிகளெல்லாம் மூடிட்டு வரதுக்கான காரணம் அதுவான்னு பார்க்கணும். நீங்கள் வந்து பாட்டிலுக்கு 10 ரூபான்னு பாட்டு பாடினீங்க, டான்ஸ் எல்லாம் ஆடினீங்க. இன்றைக்கு வரைக்கும் அந்த 10 ரூபாயை நிறுத்தவே இல்லை, அது 20 ரூபாய் ஆயிருக்கு. அப்போ அந்த 20 ரூபாய் யாருக்கு போகுது? பதில் சொல்லணும்ல. நீங்கள் இன்ஃபேக்ட் வந்து ஹேண்ட்லிங் சார்ஜஸ் வந்து IMFL இந்தியன் மேட் ஃபாரின் லிக்கருக்கு 90 ரூபாய் பர் கேஸும் 40 ரூபா பியர் பாட்டில்ஸ்க்கு பர் கேஸுக்கும் வந்து சார்ஜ் பண்ணியிருக்கீங்க. இதில் வந்து 100 கோடி ரூபாய் நீங்கள் வந்து ப்ரைஸை தான் ஏற்றிருக்கிறீங்க, வருவாயை தான் கூட்டியிருக்கிறீங்க. இதுக்கான நடவடிக்கை நீங்கள் எடுக்கலை இதை குறைக்கிறதுக்கு. அப்போ எங்கேருந்து அது நின்றுச்சுன்னு சொல்ல முடியும்? அப்போ நீங்கள் அதை சொன்னது பொய் தானே. அந்த 10 ரூபா அந்த அசோசியேஷன்காரங்க ரொம்ப அழகாக சொன்னாங்களே, ஏங்க 10,000 சம்பளத்தில் எப்படிங்க வேலை பார்க்க முடியும், அது இவ்வளவு பிரச்சனையான வேலைங்க, காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் எங்களுக்கு படாத அவஸ்தை, கரண்ட் பில் நாங்கள் தான் கட்டுறோம், இங்கே இருக்கக்கூடிய அந்த கூலர் பாக்ஸுக்கு கரண்ட்டு எவ்வளோ பில்லு போட வேண்டியதாக இருக்குது, கூலிங் இருந்தால் தான் சரக்கு போகும், இல்லைன்னா விற்காது, அந்த கடையில் இருக்கக்கூடிய மற்ற பிரச்சனைகளெல்லாம் நாங்கள் பார்க்க வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் அவர் குறிப்பிட்டு பேசுறது என்னன்னா, டெண்டருக்கு கொடுக்கப்படுற கமிஷன் இருக்குல்ல, அதில் நடக்கக்கூடிய ஊழல் தடுக்கப்பட்டிருக்குங்கிற மாதிரி பேசுகிறாரு. தடுக்கப்பட்டிருந்தால் எதுக்காக நீங்கள் ரேட் ஏற்றுனீங்க? நீங்கள் ரேட் ஏற்றுனது ரேட் ஏற்றுனேன்னு சொல்லுங்கள், அது எப்படி வருவாயாக வரும்? அதை நிறுத்தி நீங்கள் ரேட், இப்போ ஒரு பொருள் வந்து 100 ரூபாய்க்கு இருக்குது, அந்த பொருளை நீங்கள் 110 ரூபா பண்ணிட்டேன்னு சொல்கிறீங்க. அப்போ 10 ரூபாய் உங்களுக்கு வருமானங்கிறீங்க. ஆனால் 110 ரூபாய்க்கு இப்போ என்ன ஆகுதுன்னா 120 ரூபாய்க்கு தானே விற்கிதுங்க. மறுபடியும் அந்த 10 ரூபா நிற்கலையே, அது நிற்கணும்ல. அப்போ நீங்கள் இங்கே ஏற்றிட்டேன்னு சொல்கிறீங்க இல்லையா, அப்போ நிகர் பொருள் என்ன 110 ரூபாய்க்கு தான் விற்கணும். ஆனால் என்ன பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்குறீங்களே. அப்போ அந்த கேஸுக்கு நீங்கள் ஏற்றுனதும் உங்களுடைய வருவாயை தான் நீங்கள் கூட்டிக்கிட்டீங்க. ரெண்டாவது, நீங்கள் கடைகளை மூடுனேன்னு சொன்னீங்களே, 717 கடைகளில் லிஸ்ட்டு கொடுத்தீங்களா? கொடுக்கல. ஏன்? மூடின கடைகளுக்கு எதிர்த்தாப்புலே உடனடியாக எப்படி 24 மணி நேரம், ஒரு 48 மணி நேரத்தில் பார்கள் திறக்கப்பட்டிருக்கு, 40 ரூபா அதிகம் வாங்குறீங்க, கியூவாக நிற்கிது, குறிப்பிட்ட இடங்களில் நீங்கள் மூடி இருக்கீங்க. அந்த பார்லாம் யார், எப்படி அதுக்குள்ளே பர்மிஷன் வந்துச்சு? அப்போ இதெல்லாம் கரப்ஷன் இல்லையா? நீங்கள் வந்து சொல்கிறீங்க ஹார்ட் டிஸ்க்கு காணும், நீங்கள் அன்றைக்கி ஹார்ட் டிஸ்க்கை ரெக்கவர் பண்ணிட்டாங்க, ஹார்ட் டிஸ்கில் ஒரு டேட்டாவும் இல்லை, அந்த மாதிரி டெலிஷன்ஸும் இல்லைன்னு சொல்கிறாங்க. அப்போ இது என்னன்னு சொல்கிறது? அப்போ இது கரப்ஷன் ஃப்ரீ கவர்மெண்ட்டுன்னு சொல்லவே முடியாது. அப்போ இன்ஃபேக்ட் சொல்லணும்னு சொன்னால் இவங்க யாருமே, ஒரு பெரிய உதாரணத்தை சொல்கிறேன். ரமேஷ் அவர்கள் திருச்செந்தூர் போனார்.
அங்கே இருக்கக்கூடிய பணியாளர்கள் காசு கேட்டாங்கன்னு சொல்லி அவங்கள வேலையை விட்டு நிறுத்திட்டீங்க. இவரை மட்டும் தற்காலிகமாக, அர்ச்சகரை மட்டும் தற்காலிகமாக நிறுத்திட்டீங்க. ஏன்? அவரையும் நீக்க வேண்டியதானுங்க. பிராமணர்கள்னால் நீங்கள் நடவடிக்கை எடுக்கக்கூடாது, அவங்களுக்கு தண்டனைகள் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற மனநிலையில் இருக்கீங்களா? நடத்தனமாக நீக்கிட்டு வர வேண்டியதானே சார்? உங்கள்கிட்ட காசு கேட்டாருன்னு சொல்கிறீங்களா சார்? ரெண்டாவது, கோயில் கருவறை வரைக்கும் உங்களுக்கு ரீல்ஸ் போடுறதுக்கு, கேமரா எடுக்கிறதுக்கு, ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு யார் சார் பர்மிட் பண்ணுறா? அமைச்சர்னா அப்படி போய் எடுக்கலாமா? அப்போ இதெல்லாம் விதிமுறைகள் கிடையாதா? நீங்கள் எதை போய் பார்க்குறீங்க? நீங்கள் கோயிலில் போய் நீங்கள் இது மாதிரி விஷயங்களை ஆய்வு பண்ணுறதுங்கிறது ஒரு அமைச்சரனுடைய வேலையாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு வரும். இதுக்கு வேணால் இன்ஸ்பெக்டர்ஸ் ஆஃப் நீங்கள் டெம்பிள்ஸ் போடுங்க, அவங்க இது மாதிரி நடக்காதுன்னு மானிட்டர் பண்ணுங்கள். நீங்கள் டிபார்ட்மெண்டல் வேலையை பார்க்கலையே, நீங்கள் மூளைக்கான வேலையை செய்யலை. அமைச்சருங்கிறவர் மண்டையில் இருக்கிற மூளை மாதிரி. இது மீதி இருக்கிற ஆர்கன்ஸ் எல்லாம் செயல்படுத்தணும். நீங்கள் அந்த மாதிரியான வேலைகளில் ஈடுபடவே இல்லை. சிஸ்டமை நீங்கள் ரன் பண்ணுறதே கிடையாது. நீங்கள் எப்படி செயல்படுறீங்கன்னு சொல்லி சொன்னால் நான் கையை கழுவுனேன் அப்படிங்கிறீங்க. அப்போ உடலுக்கான மற்ற வேலைகளை யார் பார்ப்பா? அதுவும் குறிப்பிட்டவர்களுக்காக சாதகமாக நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்களே. நீங்கள் 10 ரூபா வண்டி தள்ளிக்கிட்டு போனவங்கள நான் வேலையை விட்டு நீக்கினேன்னு சொன்னீங்கல்ல. அந்த கூலி தொழிலாளி மாதிரி வந்திருக்கக்கூடியவர்களுக்கு அந்த 10 ரூபா பெரிய பணம் தான். ஒரு 50 பேர் வருவாங்க, ஒரு 500 ரூபா சம்பாதிச்சாங்க, அதில் 150 ரூபா 200 ரூபா சாப்பாட்டு செலவாயிடும், ஒரு 250 ரூபா 300 ரூபா மிச்சத்தோட போகிறாங்க. அதில் என்னங்க தப்பு இருக்கு? இல்லைன்னா அவங்களுக்கு சம்பளம் 40,000 தூக்கி கொடுங்க, அரசு ஊழியர் மாதிரி. காசு வாங்காமல் அந்த அம்மா தூக்கிட்டு போய் தள்ளிட்டு போகுது. 7,500 ரூபா 8,000 ரூபா சம்பளத்தை கொடுத்துட்டு நீங்கள் தள்ளிட்டு போகிறவங்கள நீங்கள் வேலையை விட்டு நீக்குறீங்க. அதை விட இன்னும் சர்வாதிகார போக்குன்னு உச்சம் என்னன்னா, தலைமைச் செயலகத்துக்குள்ளார அரசு ஊழியர்கள் யாருமே பர்மிஷன் இல்லாமல் போகவே முடியாதுங்கிறாங்க. இது என்னங்க அது நியாயம்? அப்படிலாம் நடந்ததே இல்லைங்க. ஒரு 30 நாளைக்குள்ளார தலைமைச் செயலகத்துக்குள்ள மக்கள் போய் மனு கொடுக்க முடியாது, அமைச்சர்களை பார்க்க முடியாது, அரசு ஊழியர்கள் போக முடியாது. அப்படின்னா இது என்ன மாதிரியான ஆட்சி? அதை விட இன்னும் கொடுமை, இந்த சிங்கப்பெண் திட்டத்தில் அறிவிக்கும் பொழுது அந்த போலீஸ்காரங்களை 2,300 ரூபா உடைக்கான காசு அவங்கள கொடுக்க சொல்லி இன்ஸ்பெக்டர் கேட்டிருக்கிறதா சொல்றாங்க. என்ன அரசு இது? இன்ஃபேக்ட் ரொம்ப வேதனையா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சிங்கப்பெண் திட்டத்துல தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பெண் காவலாளிக்குமே பாலியல் வன்கொடுமை நடந்துச்சு அப்படிங்கிற செய்தி கூட வெளியாயிருந்துச்சு. அந்த சஸ்பெண்ட் திருநெல்வேலி அங்கே சஸ்பெண்ட் வேற பண்ணாங்கல்ல, அவர் இல்லைங்கிறாரு. அதான் சொல்றேன், பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய பெண் காவலருக்கே பாதுகாப்பு இல்ல தாவேக அரசுல அப்படிங்கிற ஒரு அல்ல. அதனாலதான் அந்த சிங்கப்பெண் திட்டமே தாவேகாவினர் பெண்களை பாதுகாப்பதற்காகத்தான் சிங்கப்பெண் திட்டத்தை அவர் அறிவித்திருக்கிறாருன்னு தான் என்னுடைய பார்வைக்கு தெரியுது. ஏன்னா எதுக்குமே அவர் அட்டன் பண்ணல. எல்லாம் என்ன கேட்டாங்கன்னா, என்ன நினைச்சாங்கன்னா, இவர் சினிமா மாதிரி அவங்க வீட்டில் இருக்கிறவங்க பிரச்சனை தான் காப்பாற்றுவாங்கன்னு நினைச்சாங்க. அது சினிமாங்கிறது இப்போதான் அவங்களுக்கே புரிய வருது. எவ்வளோ பேர் இன்ஃபேக்ட் அந்த கோயம்புத்தூர் அந்த இன்சிடென்ட்டுக்கு பிறகெல்லாம் எங்கள் பிள்ளைங்களை காப்பாற்றுவீங்கன்னு நினச்சாங்க. இன்னைக்கு காலையில் ஒரு நிகழ்வை சொல்கிறேன். திருச்சியில் அதிகமான ட்ரக் எடுத்து ஒரு பெண்ணு இறந்து போயிருக்காங்க. அரியமங்கலம் ஏரியான்னு நினைக்கிறேன். அதாவது ட்ரக் இன்ஜெக்ட் பண்ணி அதிகமாக மாத்திரையும் எடுத்திருக்காங்க. அந்த பொண்ணு இறந்து போயிருக்காங்க. இதே இடத்துல ஒரு மாதத்துக்கு 15-20 நாட்களுக்கு முன்னாடி மாத்திரைகள் அதிகமாக பிடிபட்டது அந்த இடத்துல தான். அப்போ இந்த 30 நாளில் நீங்கள் சொல்கிற மாதிரி ட்ரக்ஸ் எங்கெங்கே பிடிச்சிருக்கீங்க, என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க? வெள்ளை அறிக்கை கொடுக்க தயாராக இருக்காரா? இவ்வளவு பேரை கைது பண்ணியிருக்கோம், பிடிக்க தயாரா இருக்காரா? ஆனா அமைச்சர் ஆதவர்ஜன் என்ன சொல்றாருன்னா, விளையாட்டுத்துறையை கொஞ்சம் விரிவுபடுத்தி அதுல போக்கஸ் பண்ணா போதைப் பொருள் கம்மியாயிடும் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டையும் வைக்கிறாரு. இது அவர்தான் விளக்கம் கொடுக்கணும். அவரை சுற்றி தான் நிறைய பிரச்சனைகள் ஓடுது. இப்போ நான் தான் கேட்டேன், இந்த ஜான் பிரிட்டோங்கிறது யாரு, அதெல்லாம் விளக்கம் சொல்ல வேண்டிய நிலையில் அவரு தான் இருக்காரு. நீங்கள் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் லாட்டரியில் வந்த பணத்துக்கு இடி கேஸுங்கிறீங்க. பண பரிமாற்றம் கேஸ் தான் இடி கேஸு. அந்த பணம் எப்படி வந்துச்சுன்னு ஆதவர்ஜுனா அவருடைய மனைவி மேலே இருக்கக்கூடிய வழக்குக்கு விளக்கம் சொல்லணும்ல. அவர் மனைவி பேரும் அதில் இருக்குல்ல, அவங்க மாமியார் பேர் இருக்குது, மார்டின் பேர் இருக்குது, பிரிட்டோங்கிற பேரும் இருக்குது, ஜான் பிரிட்டோங்கிற பேர் எல்லாமே இருக்குல்ல. அப்போ அந்த விளக்கங்களெல்லாம் சேர்த்துல அவர் கொடுக்கணும். அந்த பணத்துக்கான சோர்ஸ் ஹேஸ் டு பி டிஸ்க்ளோஸ்ட். அந்த கட்சிக்கு அவர் எவ்வளோ செலவு பண்ணியிருக்காரு, எவ்வளோ ரூட் மாஃபியாவுக்கு செலவு பண்ணாங்க, எவ்வளோ விஓசிக்கு வாய்ஸ் ஆஃப் காமனுக்கு ஸ்பெண்ட் பண்ணாங்க, இந்த பணம்லாம் எப்படி வந்துச்சு, லாட்ரி பணமா அப்படிங்கிறதுக்கான விளக்கம் இது வரைக்கும் அவர் சொல்லவே இல்லையே.
அப்போ ஏதோ ஒரு ரூபத்தில் தவறான வழியில் பணம் வந்திருக்குங்கிறது உறுதி. அது கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே தெரிய வர்றதை அமுக்க பார்க்குறாங்க, அவ்வளோதான். அப்போ இன்னும் இடி கேஸ் முடியலல்ல, முடிஞ்ச ரிசல்ட் வந்தால் தானே தெரியும். அப்போ பிஜேபியினுடைய மிரட்டலுக்கு நீங்கள் அடிபணிந்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களுடைய மனைவி, உங்களோட மாமியார், உங்களுடைய மாமனார், உங்களுடைய மனைவியினுடைய மாமா எல்லாருமே இடி கேஸில் இருக்காங்கன்னா அப்போ அமித்ஷா அவர்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய இடி துறையினுடைய வழக்கு தானே அது. அப்போ நீங்கள் யாருக்காக வேலை பார்த்துருக்கீங்க? அப்போ நீங்கள் செஞ்ச வேலைகள் அத்தனையுமே பிஜேபியினுடைய கையாளாக இருந்து நீங்கள் இந்த வடிவமைச்சிருக்கீங்க, இந்த பொய்ய பரப்புரையை செஞ்சுருக்கீங்க. அப்போ விசிகேல நீங்கள் வேலை பார்த்ததுமே கிட்டத்தட்ட சொல்லணும்னா ஐடிவிங்க ஹேண்டில் பண்ண வகையில் டேட்டா பேஸ் ஃபுல்லாக நீங்கள் விசிகேவினுடைய டேட்டா பேஸை நீங்கள் திருடி இருக்கீங்க. அந்த டேட்டா பேஸை திருடின வகையில் தான் வந்து உங்களுக்கு விசிகேவினுடைய வாக்கு வங்கியை நீங்கள் கைப்பற்றி இருக்கீங்க. அவங்களெல்லாம் நீங்கள் வேலை பார்க்க விடாமல் பார்த்துருக்கீங்க, திமுகக்காக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்கிறீங்க. இதில் தான் திருமாவளவன் மிரண்டு போயிருக்காரு. திருமாவளவன் அவங்கள தவிர்க்க முடியாமல் இழுத்து பிடிக்கிறது காரணம் எங்களுக்கு தெரியாதா என்ன? அப்போ ஆதவ அர்ஜுனா என்கிறவர் மிகப்பெரிய கிரிமினலாக வேலை பார்த்திருக்கிறார், மிகப்பெரிய குற்ற பின்னணிகளுக்கு சொந்தமாக இருக்கிறார். அவர் கையில் இன்னைக்கு இவ்வளவு அமைச்சரவைகளை நீங்கள் கொடுத்து நீங்கள் பார்க்குறதுங்கிறது உங்களுடைய எண்ணங்களை காட்டுகிறது. விஜய் அவர்களுக்கு இதை பற்றிலாம் கவலை இல்லை. 118 எம்எல்ஏ இருந்தால் போதும், ஆட்சியில் இருந்தால் போதும், யார் என்னமோ திருடிக்கிங்க, யார் என்ன தப்பு வேணாலும் பண்ணிக்கிங்கிற மனநிலையில் போகுது. யார் என்ன வேணாலும் மிரட்டிக்கிங்க, எனக்கு தேவை ஆட்சி. அப்போ ஒரிஜினல் முதலமைச்சரா விஜய் இல்ல, ஆதவ அர்ஜுனா தான் இருக்காருன்னு சொல்ல வரீங்களா? அப்படிதான் அர்த்தம். ரெண்டாவது, இவ்வளவு குற்றப்பின்னணி இருக்கக்கூடியவரை நீங்க எப்படி நீங்க அமைச்சரவையில் வச்சிருக்க முடியும் நியாயமானவனா இருந்தா? நீங்க வச்சிருக்கிற ஃபைனான்ஸ் மினிஸ்டர் தான் இந்தியாவே சிரிச்சிருச்சே. நீங்க அவரு அந்த வீட்டில் பூந்து அடிச்சதெல்லாம் என்ன வீடியோ மறைஞ்சிருமா என்ன? நீங்க வச்சிருக்கிறதே குற்றப்பின்னணி உள்ளவர்களை தான் உங்களோட வச்சிருக்கீங்க. எப்படி இவங்க சமுதாயத்தை சரியா வழி நடத்துவாங்கன்னு நீங்க எதிர்பார்க்க முடியும்? இவங்க முறையா நடந்துக்குவாங்கன்னு எப்படி எதிர்பார்க்க முடியும்? 107 பேர்ல 41 பேர் மேல கடுமையான வழக்குகள் இருக்கு. இதுக்கு என்ன பதில் சொல்லுவாரு? மக்களை ஏமாத்தி ஓட்டு வாங்கிட்டீங்க, ஒரு ஆட்சி மாற்றம் வந்துருச்சு, அதற்கான பலனை மக்கள் தினந்தோறும் களைச்சு போயிருக்காங்க, வருத்தத்தில் இருக்காங்க, ஓட்டு போட்டுட்டோமே, இது என்னடா இப்படி தப்பு பண்ணிட்டோமேன்னு நினைக்கிற நிலைக்கு நகர்ந்துக்கிட்டு இருக்கு. இதை தான் எங்களுடைய தலைவர்கள் சொன்னாங்க. இது புரட்சியாக மாறுவதற்கும் வாய்ப்பு இருக்கு, மக்கள் களைத்திருக்கிறார்கள். 3 மாதம் கூட நிலைக்காதுன்னா அவரே என்னால் முடியலன்னு ரிசைன் பண்ணிட்டும் போகலாம். இல்லை ஒன்றிய அரசு இங்கே குற்றங்கள் அதிகமாச்சுன்னா நாளைக்கு கவர்னர் ரெக்கமெண்டேஷன்ஸ் வரலாம், ஏதாவது பிரச்சனைகள் பெருசாக வரலாம். அந்த அணுகுமுறையில் சொன்னால் எங்களுக்கு கலைக்கிற நோக்கம் இல்லை, நாங்கள் கலைப்புக்கு போக மாட்டோம், அப்படிப்பட்ட வேலைகளை பார்க்க மாட்டோம். ஏன்னா எங்களுடைய நோக்கம் அது அல்ல. உங்களை ஆள விட்டுருக்கிறோம். ஆனால் நடக்கக்கூடிய தவறுகளை சொல்லாமல் இருக்க முடியாது. இப்போ இந்த குற்றங்கள் எல்லாமே நடக்கிற மாதிரி தானே சொல்கிறோம். நாங்கள் ஒன்றும் சேர்த்தியெல்லாம் சொல்லலையே. அதை சொல்லக்கூட கூடாதா என்ன? சட்டம் ஒழுங்கு பிரச்சனையெல்லாம் தினந்தோறும் இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு 6 மாதம் வெயிட் பண்ணலான்னு சொல்ல முடியுமா என்ன? இப்போ ஒரு பாலியல் வன்கொடுமை நடக்குது, 6 மாதம் பொறுத்துக்குமா, இது மாதிரி நிறைய நடக்கும், அப்புறமா நம்ம அதை பற்றி பேசலாம்னு சொல்ல முடியுமா என்ன? ஒரு கொலை நடக்கின்ற பொழுது, குற்றச்செயலில் நடக்கின்ற பொழுது எல்லாம் கொஞ்சம் பொறுத்துக்குங்க, கொஞ்சம் கொலை தான் நடக்கும், அதுக்கப்புறம் பார்த்துக்கலான்னு சொல்ல முடியுமா என்ன? ஏங்க குவாரியெல்லாம் மூடிடுவாங்க, அப்புறம் பார்த்துக்கலான்னு சொல்ல முடியுமா என்ன? சமுதாயம் பாதிக்கப்படுகிறது. அப்போ அதை பேசித்தான் ஆகணும், சொல்லித்தான் ஆகணும். அந்த மனநிலை தான் நாங்கள் சொல்கிற மேலேயே உடனே கலைச்சிருவாங்க. உடனே தயவு செஞ்சு மறுபடியும் ஒரு டிவியை எங்கேயாவது மேடையை போட்டு அழுவாதீங்க சிஎம் சார். சரி செய்யறதுக்கு வழி இருக்கான்னு பாருங்க, இந்த பிரச்சனைகள்லாம் தீர்க்க பாருங்க. மறுபடியும் இந்த விக்டிம் கார்டெல்லாம் ப்ளே பண்ணாதீங்க, மக்கள்லாம் நம்ப மாட்டாங்க. மேடையை போட்டு மறுபடியும் இன்னொரு முறை அழுதிங்கன்னா சிரிப்பாங்க, நீங்கள் காமெடி பீஸ் ஆகிடுவீங்க. முழுக்க ஏற்கனவே அந்த நிலைக்கு தான் நகர்ந்துக்கிட்டு இருக்கீங்க. மீண்டும் அதெல்லாம் எடுபடாது, அந்த கார்டெலாம் ஓவர். அதனால் எங்களை பொறுத்தவரை தமிழ்நாடு மிக மோசமான நிலையை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. இது எப்படி சரி செய்ய போகிறாங்கன்னு தெரில. மக்கள் உண்மையிலேயே ஒரு பாவமான நிலையில் இருக்கிறார்கள்ங்கிறது எங்களுக்கு மிகுந்த வருத்தத்தை அளிக்குது. திமுக மாதிரியான எதிர்க்கட்சிகள் என்னதான் தாவைக்க மேலே இப்படி குற்றம் சுமத்தினாலுமே அதிமுகவை சேர்ந்த சில கட்சிகள் உட்பட பல கட்சிகள் இருந்து எக்கச்சக்கமான பேர் தாவைக்களை இணைஞ்சிட்டு தான் இருக்காங்க. அப்ப தாவைக்க அரசு வலுவடைதுன்னு தானே நம்ம எடுத்துக்கணும், எப்படி அது பலவீனமாகுதுன்னு எடுத்துக்க முடியும்? வலுவாகுதுன்னு சொல்லவே முடியாது. என்ன காரணங்கிறது நான் தெளிவாக சொல்லிடுறேன்.
முழு நேர அரசியல் ஈடுபடுகின்றவர்கள் ஒரு 6லிருந்து 5% இருக்கக்கூடியவர்கள் தான் மொத்த சமுதாயத்தில் முழு நேர அரசியல் இருக்கக்கூடியவர்கள். அதில் அதிமுகவில் முழு நேர அரசியலில் இருக்கக்கூடியவர்கள் 1%, 1.5% தான் வரும். வாக்கு பெற்று வெற்றி பெறுவதற்கு நமக்கு 35% தேவை. இப்போ இந்த ஆட்சி வந்துருன்னா 10%. இந்த 1.5% இருக்கக்கூடியவர்களில் சிலர் தான் போகிறாங்க. அப்படின்னா 0.01% தான் போகிறாங்க, அல்லது 0.1% வரைக்குமே கூட வச்சுக்கலாம். அது மாற்றத்தை ஏற்படுத்திடுவோம்னா மாற்றத்தை ஏற்படுத்தாது. மக்கள்கிட்ட நம்பிக்கையை பெறுவதும் நல்லாட்சி கொடுக்குறதும் தான் மாற்றத்தை ஏற்படுத்துமே ஒழிய, இப்படி ஓடுகின்றவர்கள் பதவி ஆசையில் ஓடுகிறார்கள். அங்கே போனாலும் அவங்களுக்கு ஒன்றும் கிடைக்க போகிறதில்ல. ஏன் தெரியுமா? அங்கே இன்றைக்கும் நம்பர் 2 பொசிஷனில் ஆதவ அர்ஜுனாவை தான் வச்சுருக்காங்க. செங்கோட்டையனே 4வது இடத்துல தான் இருக்கார், வேறு கட்சியிலேருந்து வந்தவர். அதனால் போய் முன்னுரிமை கிடைக்குமானலாம் கிடைக்காது. வேறு யாரையும் பெரிய அளவில் அவங்க சேர்த்திக்கவும் இல்லை, சேர்த்திக்கிட்டாலும் எந்த பொறுப்பும் கொடுக்கல. அதனால் ஓடுகின்றவர்கள் ஏமாறப் போகிறார்கள். அதிமுகவில் இருந்தாவது பெத்த வீட்டில் உரிமையோடு இருந்த ஃபீலிங்கில் இருக்கும். ஓடி போய் ஒரு இடத்துல இருந்தாங்கன்னா இதனுடைய விளைவுகள் ரொம்ப அசிங்கமாக தான் இருக்க போகுது அவங்களுக்கு. இதனால் பெரிய அரசியல் மாற்றம் வருமானா என்னை பொறுத்த வரைக்கும் வராதுன்னு நான் பார்க்குறேன். இந்தியா கூட்டணியில தாவேகாவுக்கு அழைப்பு விடுக்கல, இது பெரிய விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்பட்டுச்சு. இந்தியா கூட்டணிக்கு தாவேகாவை அழைப்பு விடுக்காததுக்கு என்ன காரணம்? காங்கிரஸ் ஏதாவது சூழ்ச்சி பண்ணுதா, இல்லை என்ன உண்மையான காரணமா இருக்கும்? இந்தியா கூட்டணியுடைய கடைசி கூட்டம் நேற்று நடந்துச்சுமா. கடைசி கூட்டம், நோட் மை பாயிண்ட். வந்தவர்கள் எல்லாருமே அகிலேஷ் யாதவ், பிரிட்டாஸ் எல்லாருமே சொன்னது திமுகவிடம் நீங்கள் நடந்து கொண்ட விதம் சரியில்லை, நீங்கள் திமுகவை விட்டிருக்கக்கூடாது அப்படிங்கிற கடுமையான ஆட்சேபனையை தெரிவிச்சிருக்காங்க. ஜான் பிரிட்டாஸ் இன்னும் ஒருபடி மேலே போய் என்ன சொன்னார்னா, பொய்க்கால் குதிரையாகிவிட்டது காங்கிரஸ். நீங்கள் கேரளாவில் எங்களுடைய சிபிஎம் கட்சி பாரதிய ஜனதாவோடு கூட்டணியில் இருக்கிறதுன்னு நீங்கள் பிரச்சாரம் பண்ணிட்டு, ராகுல் காந்தியை பார்த்து கேட்குறாரு, பிரச்சாரம் பண்ணிட்டு பாரதிய ஜனதாவை எதிர்த்து இருக்கக்கூடிய அணிக்கு எங்களை வான்னு நீங்கள் எந்த தைரியத்தில் கூப்பிடுறீங்க? அப்படி தான் அவருடைய கேள்வி அமைஞ்சிச்சு. அப்போ சிபிஎம் அவங்க மனநிலை கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்குங்கிற தெளிவாகுது. சிபிஐயும் கிட்டத்தட்ட அதே மனநிலையில் இருக்கக்கூடியவர்கள் தான். தேஜஸ்வி அதை உட்கார்ந்துருக்காரு. தேஜஸ்வியினுடைய தோல்விக்கு முக்கிய காரணம் ராகுல் காந்தி. நீங்கள் முதலமைச்சர் வேட்பாளராக அறிவிக்கிறதுக்கு நீங்கள் காட்டின தயக்கம், ஃப்ரெண்ட்லி ஃபைட்டுன்னு 12 தொகுதிகளில் நீங்கள் கடைசி வரைக்கும் வேட்பாளர் அறிவிக்காமல் ஃப்ரெண்ட்லி ஃபைட், அதே எப்படி இங்கே ஃப்ரெண்ட்லி ஃபைட் இருக்க முடியும்? இதில் WWF நடிச்சிட்டு போகிறதுக்கு, இது களத்தில் சண்டை போட்டு உயிரை கொடுத்து அவன் வேலை பார்க்கறது. அப்போ 12 தொகுதிகளில் 2 பேரும் வேட்பாளரை போட்டு அந்த கூட்டணிக்குள்ளே இணக்கமில்லாத ஒரு சூழலை ஏற்படுத்தினது ராகுல் காந்தி. அப்போ தேஜஸ்வி யாதவ் நல்ல மனநிலையில் உட்காந்துருப்பாரா? ஏன்னா என்னை என் மாநிலத்தில் கெடுத்துட்டு, நான் முதலமைச்சர் ஆகிறத கெடுத்துட்டு, நீ பிரதமர் ஆகிறதுக்கு உன்னை தலைவர்னு ஒத்துக்கிறதுக்கு நான் பைத்தியமாடா? அந்த மனதில் தானே உட்காந்துருப்பாங்க, திட்டிக்கிட்டு தானே உட்காந்துருப்பாரு. அதான நிதர்சனமான உண்மை. நீங்கள் அதே மாதிரி என்சிபி எப்படி உருவாச்சு, நேஷனலிஸ்ட் காங்கிரஸ் பார்ட்டி, சரத்பவார் காங்கிரஸ் விட்டு வெளியே போனவர் தானே. நீங்கள் மதிக்காததுனால நம்ம வெளியே போனாங்க. டிஎம்சியில் அம்மையார் மம்தா பானர்ஜி அவர்கள் காங்கிரஸ் விட்டு வெளியே போனவங்க தானே. ஜார்க்கண்டில் நீங்கள் போய் எலெக்ஷன் வேலை பார்த்து ஜெயிக்க வச்சிங்களா? இல்லையே. போன இடங்களிலெல்லாம் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா, அந்த கூட்டணியை களைச்சூட்டு அவங்களுக்கு கெடுதலை பண்ணி ஒரு இணக்கமான சூழலே இல்லாமல் எதிராளிகள் ஜெயிக்க வச்சுட்டு வந்ததுக்கு நீங்கள் பிரதமர் ஆகிறதுக்கு எப்படி 10 பேர் சப்போர்ட் பண்ணுவாங்க? உங்கள் கேரளாலேயே கொடுமை தானே நடந்துச்சு. சதீசன் அவர்கள் எம்எல்ஏக்களை கூட்டிக்கிட்டு ஒரு பக்கம் போயிட்டாரு. நீங்கள் கேசி வேணுகோபாலை சப்போர்ட் பண்ணுறீங்க. அங்கே நீங்கள் கேசி வேணுகோபாலை முதலமைச்சர் ஆக்க முடியாது, பெரும்பான்மையான சப்போர்ட் எங்கிட்ட தான் இருக்கிற எம்எல்ஏக்கள்கிட்ட. நீங்கள் ஆதரவு கொடுத்தா ஒத்துக்கிட்டா ஒத்துக்குங்க, இல்லைனா நான் சிபிஎம் கூட சேர்ந்து கூட நாங்கள் ஆட்சி நடத்திட்டு போகிறோம்னு மிரட்டின பிறகு தானே அவர் நீங்கள் முதலமைச்சரை நீங்கள் ஒத்துக்கிட்டீங்க. அப்போ என்ன கண்ட்ரோல் இருக்குது, என்ன அணுகுமுறை இருக்குது? சதீசன்கிற களத்தில் நியாயமாக தேர்தல் நின்று ஜெயிச்சவரை உங்களால் சப்போர்ட் பண்ண முடியலல்ல. அதுக்கான முடிவுகளை ராகுல் காந்தினால் எடுக்க முடியலல்ல. சொந்த கட்சியை 2 பட்டு நிற்கிது இல்லை. அங்கே இப்போ நீங்கள் கர்நாடகாவில் என்ன பண்ணி வச்சுருக்கீங்க? டிகே சிவகுமார், நீங்கள் அவர் இப்போ பெரியவர் ஐயா இருக்காங்க. அப்போ அங்கேயுமே டிகே சிவகுமார் தான் பவர் சென்டர் ஆச்சு. நீங்கள் ரேவந்த் ரெட்டி தான் அங்கே அடையாளம், ராகுல் காந்தி அடையாளம் இல்லை. ரேவந்த் ரெட்டி படம் போட்டு தான் விளம்பரங்களே வரும், ராகுல் காந்தி படம் வராது.
அந்த மாநிலத்தினோட அடையாளம் ரேவந்த் ரெட்டி. அப்போ ராகுல் எங்கே இருக்காருன்னா, ராகுல் எங்கேயுமே இல்லை. மொத்தத்தில் ஒரு பெரிய சைபர் தான் ராகுல். தமிழ்நாட்டில் நீங்கள் என்ன பண்ணீங்க? திமுகவை நீங்கள் நடத்தின விதம் சரியாக இருந்தால் திருமாவளவன் கேட்டாங்கல்ல, அவர் போயிட்டு அவர் கேட்குறாருங்கிறது உண்மையாலுமே கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருந்துச்சு. நீங்கள் மட்டும் நான் கரெக்டாக நடந்துக்கிட்டீங்களாண்ணே திருமாவளவன்? நீங்களுமே பாதி வேலை அந்த வேலை பார்த்துருக்கீங்கல்ல, ரொம்ப நியாயவான் மாதிரி பேசுகிறீங்கன்னு. இப்போ நான் என்ன கேட்குறேன், இதே காங்கிரஸ் தமிழ்நாட்டில் வந்து என்ன பண்ணுச்சு? நீங்கள் பிரவீன் சக்கரவர்த்தி மூலிமா வந்து விசில் சத்தம் கேட்குதுன்னு முன்கூட்டியே வந்து பேசினவர் மேலே நடவடிக்கை எடுத்தீங்களா? எடுக்கலை. நீங்கள் அந்த ஆதரவு நிலையில் நின்னீங்க. நீங்கள் 25 சீட்டு பத்தாது, எங்களுக்கு சீட்டு சேர்த்தி வேணும். நீங்கள் 3 சீட்டு சேர்த்தியும் கொடுத்தாங்க. ஒரு ராஜ்யசபா சீட்டை கேட்டீங்க, அதையும் கொடுத்துட்டாரு. இதெல்லாம் வாங்கிக்கிட்டுமே தேர்தல் வேலை நாங்கள் வந்து விசிலுக்கு தான் வேலை பார்த்தோம்னு சொல்லி உங்கள் கட்சிக்காரங்களே பேசுகிறாங்களே, நீங்கள் அதை பார்த்து ரசிச்சுட்டு உட்காந்துருந்தீங்களே. தமிழ்நாட்டினுடைய பிரச்சாரத்துக்கு நீங்கள் வந்துட்டு நீங்கள் திமுக கூட ஒரு மேடை கூட ஏறலையே. அப்போ உங்களுடைய மனநிலை என்ன சார்? துரோகம் இல்லாமல் வேற என்ன? பிடிக்கலன்னா வெளியே போய் தொலையா. எங்களுக்கு இந்த கூட்டில் இருக்க விருப்பம் இல்லைன்னா போயிட வேண்டியதானே. உன்னை எவன் கட்டி எழுதுலாம்? இழுத்துக்கிட்டு பிடிக்க எவன் இழுத்து பிடிச்சான் அவங்கள? நீ எவ்வளோ பெரிய தப்பு இது? இருந்துக்கிட்டே நீங்கள் இந்த கூட்டணிக்குள்ள இப்படி நடந்துக்கிட்டீங்கன்னா பப்ளிக் எப்படி வேடிக்கை போக்குவது? அந்த கட்சிக்காரன் வேலை பார்க்கலங்கிற தெளிவாக தெரியுது இல்லை? அதனால தானே இன்றைக்கி தோல்விக்கான காரணம். கம்முன்னு நாங்களே 234 இப்படி சூழ்நிலை வந்திருக்காதுல்ல. எங்கள் கட்சிக்காரனை உசுர கொடுத்து வேலை பார்த்துருப்பான்ல. ஜெயிச்சா அன்னைக்கு நைட்டே வந்து நீங்கள் வந்து எங்களோட விட்டுட்டு ஓடுறீங்களே. இதோட பச்சை துரோகம் என்ன இருக்க முடியும்? அப்போ எல்லா இடங்கள் ராகுல் சென்ற இடங்களில் எல்லாமே தோல்விதான். ஒன்று ராகுல் கெடுத்துருவார், இல்லை அங்கே சூழ்நிலைக்கு ஆப்போசிட்டாக பாசிட்டிவாக இருக்கிறத ராகுல் கெடுத்துட்டு வந்துடுவார், இல்லை அவங்களுக்கு சூழ்நிலை சாதகமாக இருக்காது. இவ்வளோதான். அவங்க கட்சிக்குள்ளேயே அவர் வந்து பெரிய சைபராக தான் மாறி இருக்கார். அப்போ ராகுலுக்கு ஸ்கோப் இருக்கா? இல்லை. இந்தியா கூட்டணி இருக்கா? இந்தியா கூட்டணி இல்லை. அது இருக்கிறவங்களில் நேற்று கிட்டத்தட்ட இரங்கல் கூட்டம் மாதிரி எல்லாம் போயிட்டு வந்திருக்காங்க. இது எங்கே நோக்கி நகர போகுதுன்னு தெரியல. ஆனால் திமுக ஒரு விஷயம் தெளிவாக இருக்குது. மத சார்பற்ற முற்போக்கு கூட்டணி ஒன்று உருவாகத்தான் போகிறது. திமுக முக்கிய பங்களிக்க இருக்கிறது. மாநிலங்களினுடைய உரிமைகளை நிலைநாட்டுவதற்கான அரசியல் களத்தை திமுக முன்னின்று வழிநடத்தும். எல்லா மாநிலங்களோடும் அவர்களுடைய உரிமைகள் பறிபோகாத வண்ணம் சகோதரத்துவத்தோடு அங்கே இருக்கக்கூடிய கட்சிகள் யாரெல்லாம் வந்து மாநில உரிமைகளை பற்றி பேசுவதற்கு தயாராக இருக்கிறார்களோ, உரிமை கோருகிறார்களோ, அவர்களோடு சேர்ந்து ஒரு அணியை உருவாக்குன்ற முயற்சியில் திமுக ஈடுபட போகிறது. காங்கிரஸ் தூக்கிட்டு அழுகணும்னு எங்களுக்கு ஒன்றும் தலையெழுத்து இல்லையே. காங்கிரஸுக்கும் பாஜகவுக்கும் வித்தியாசம் இருக்கிற மாதிரி எங்களுக்கு தெரில. அது 120 வருஷம் பிராமணர்கள் சனாதன ஆதிக்கம் இருக்கக்கூடிய ஒரு கட்சி காங்கிரஸு. அது வெர்ஷன் பியா வந்து பிஜேபி இருக்குது. அப்படி தானே நடந்துருக்கு. இப்போ இவங்களும் வந்து ஒன்றியத்தில் எங்கள் அதிகாரத்தெல்லாம் கூச்சு வச்சுக்கணும்னு நினைக்கக்கூடிய ஆட்கள் யார்? பிஜேபி. காங்கிரஸ் தான் கடந்த காலத்தில் பண்ணியிருக்கு. அப்போ தாவேக்கா அதனால தான் அழைக்கலன்னு சொல்ல வரீங்களா? தாவேக்கா போன மாதிரி எனக்கு தெரில, போக விரும்பின மாதிரி தெரில. அவங்க ரெட்டை குதிரை சவாரி பண்ணுறாங்க. இங்கே உனக்கு எம்பி சீட் தானே வச்சுக்க, விட்டுரு, டெல்லியெலாம் கூப்பிடாத, அங்கே மோடி அங்கிள் இருக்கார், இத்தனை இடி கேஸை வச்சுக்கிட்டு நீ போய் நின்று தான் பாரு பிஜேபிக்கு எதிர்ப்பான மனநிலையில்னு. நீங்கள் கொள்கை எதிரின்னு சொன்னீங்கள்ல, போய் நிற்க வேண்டியது தானே. ஏன் போகலை? போக மாட்டார். ஏன்னா பிஜேபிக்கு ஆதரவான சூழ்நிலையில் பிஜேபி நினைக்கின்ற விஷயங்கள் இன்றைக்கி தாவேக்கா நின்று செஞ்சுக்கிட்டு இருக்கு. தாவேக்கா முழுக்க முழுக்க பிஜேபியினுடைய கோர் டீமாக தான் நீ செயல்படுது. காங்கிரஸ் ஏமாந்து போயிருக்குது. ஏன்னா இந்த காங்கிரஸ் பண்ண துரோகத்துக்கு அது ஒரு துரோகத்தை அனுபவிக்கணும். அதான விதி. நீங்கள் லைஃப் இஸ் அ பூமராங் தான். நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அது உங்களுக்கு திரும்ப வரத்தான் போகுது. அதை அவங்க அனுபவிக்கத்தான் போகிறாங்க. அப்போ காங்கிரஸ் ஏமாந்து இருக்கிறது. காங்கிரஸினுடைய லாஸ்ட் நெயில் இந்த காஃபின் வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த நிலை தான். இதுக்கு மேலே காங்கிரஸ் எந்திரிக்குமானா எங்கேயுமே எந்திரிக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. அதனால் அந்த இந்தியா கூட்டணிங்கிறது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒன்றும் சுறுசுறுப்பாக இல்லை. எந்த மேஜர் கண்டென்ட்டுமே கிடையாது. இன்ஃபேக்ட் பாதியிலே ராகுல் காந்தி எந்திரிச்சு போயிட்டார். ஏன்னா எல்லாருமே அவங்களுடைய கருத்துக்களை பதிவிட்டிருக்காங்க. திமுகவை நீங்கள் அணுகின விதம் தப்பு, இப்படி தான் எல்லா மாநிலங்கள்லையும் போய் நீங்கள் சதச்சிருக்கீங்க, எங்கேயுமே உங்களுடைய அணுகுமுறை தப்பாக இருக்குன்னு நேராக கிரிட்டிசைஸ் பண்ணிட்டாங்க. பண்ணினதனோட விளைவு ராகுல் காந்தி எந்திரிச்சு போயிட்டார் பாதியில். இதான் நடந்துச்சு. ஏன் அந்த இந்தியா பிளாக்கை பற்றி அப்புறம் பேசிக்கிட்டு இருக்கணும்? அது முடிஞ்சு போன கதை.
ஈஸியா கிடைச்ச ராஜ்யசபா சீட்டு எம்பி சீட்டு இப்போ பிரவீன் சக்கரவர்த்திக்கு கிடைச்சிருக்கு. அவர் தேர்வாயிருக்காரு. ஈஸியா கிடைச்ச ஒரு எம்பி சீட்டை தாவேகா விட்டு கொடுத்துருச்சா, அல்லது பிஜேபியை நீங்க சொன்ன மாதிரி ஃபேஸ் பண்றதுக்கு பயந்துட்டு இப்படி தாவேகா இருக்குன்னா எத்தனை நாளைக்கு இப்படி தாவேகானால ஓடி ஒளிய முடியும்? அது ஆட்சி முழுக்க இப்படி தான் இருக்கும். அது உங்களை கன்ஃபியூஸ் பண்ணிகிட்டே இருக்கும். அவங்களுக்கு தேவை அந்த 118 எம்எல்ஏ இருக்கணும். பிஜேபியை திருப்திப்படுத்திட்டு இருக்கிற வரைக்கும் தான் ஆட்சி நடத்த முடியும். இது ரெண்டுக்காக எதை வேணாலும் விட்டு கொடுக்க தயாராக இருக்கும். தமிழ்நாட்டினுடைய நலனுக்காக ஆட்சி நடக்குமா அப்படின்னா நடக்காது. 118 எம்எல்ஏ தக்க வச்சுக்கிறதுக்கு எந்த காம்ப்ரமைஸ் வேணாலும் நடக்கும். பிஜேபியை திருப்திப்படுத்துறதுக்கு எந்த காம்ப்ரமைஸ் வேணாலும் நடக்கும். இது ரெண்டை தவிர வேற எந்த நோக்கமும் அவங்களுக்கு இருக்காது. அதிகாரத்தில் இருக்கணும். அதுக்கு இது ரெண்டு தான் தேவை. அதை செயல்படுத்துகிற மாதிரி தான் இருக்கும். காங்கிரஸ் எல்லாம் அப்படி தோரமாக தள்ளி தூக்கி எரிஞ்சிட்டு போயிட்டே இருப்பாங்க, கவலைப்பட மாட்டாங்க. அதுக்கு தானே 4 எம்எல்ஏக்களை ரிசைன் பண்ண வச்சது. இப்போ ஸ்ட்ரென்த் அசம்பிளியில் உங்களுக்கு 234 கிடையாது, 229 தான். 4 காங்கிரஸ் 5 காங்கிரஸ் இல்லைனாலும் அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. 2 கம்யூனிஸ்ட் வெளியே போனாலும் பிரச்சனை இல்லை. ஏன்னா ஸ்ட்ரென்த்தில் பாதி தானே உங்களுக்கு தேவை. அப்போ 229 உங்களுக்கு தேவை, உங்களுக்கு 114 தான் தேவையே. அப்போ ஆட்டோமேட்டிக்காக ஆட்சி நடந்துரும்ல. ரெண்டாவது, ஏற்கனவே 25 பேர் அதிமுகவில் இருந்து ஆதரவாக வாக்களிச்சிட்டாங்க. மீண்டும் ஒரு முறை நடந்தாலும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னா எத்தனை எம்எல்ஏ ரிசைன் பண்ண போகிறாங்கன்னு தெரில. அப்போது ஒரு 4 பேர் ரிசைன் பண்ண வச்சுட்டோ ஸ்ட்ரென்த்து குறைஞ்சிச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக ஸ்ட்ரென்த் இருந்துருதில்ல. அது ஏன் என்ன 10 பேரை கூட ரிசைன் பண்ணலாம் அதிமுகவில் இருந்து. எல்லாம் குதிரை பேரம் கழுத பேரம்னு எல்லாம் பேசி முடிச்சது தானே. அதனால் அது அப்படி தான் போகும். ஸோ ஸ்ட்ரென்த்தில் தக்க வச்சுக்கிற வேலையை அவங்க பார்த்துருவாங்க. மக்கள் திரும்ப ஒரு முழு தேர்தலாக நடக்கிற வரைக்கும் தமிழ்நாட்டுக்கு விடிவு காலம் வராது. வரக்கூடிய உள்ளாட்சி தேர்தலில் ஒரு தொகுதியில கூட திமுக ஜெயிக்காதுன்னு ஆதவர்ஜனா சொல்லியிருக்காரு. உள்ளாட்சி தேர்தல் போல் அறிவிப்பு வரட்டும். அது எனக்கு தெரிஞ்சு உள்ளாட்சி தேர்தல் வர்றதுக்கு வாய்ப்பு குறைவு. இப்போதைக்கு வராது. இல்ல அதுக்காக தானே அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் எல்லாத்தையும் தாவேக்களை இணைக்கிறதுக்கான வேலையை அந்த பார்த்துட்டு வேலையில் செஞ்சுருக்காங்க. பட் ஆனால் உள்ளாட்சி தேர்தல் வர்றதுக்கான வாய்ப்பு குறைவு. கூட்டணிக்கு எப்படி பிரித்து கொடுப்பாங்க? அவங்களுக்கு முதல்ல ஊர் தோறும் ஆட்கள் கிடையாது. கிட்டத்தட்ட 7 மாவட்டங்களில் சுத்தமாக ஆட்களே இல்லை. ஜெயிச்சிருக்கிற இடமே ஒரு ஃப்ளூக்கில் அடிச்சுக்கிட்டு வந்துட்டாங்க. நீங்கள் உள்ளாட்சி தேர்தல் நடத்தணும்னா உங்களுக்கு பேரூர், நீங்கள் ஊராட்சி பேரூர் தேர்தல் நடத்தணும், நகராட்சி தேர்தல் வரணும், நீங்கள் மாநகராட்சி தேர்தல் வரணும், நகராட்சி வரணும். இதுக்கெல்லாம் ஆட்கள் இருக்கான்னு சொல்லி சொன்னால் மாநகராட்சிகளில் வேணால் இவங்களுக்கு ஆட்கள் இருக்காங்களே ஒழிய பேரூராட்சிகளிலும் நகராட்சிகள்லையும் நின்னா ஜெயிக்கிற அளவுக்கு இவங்களுக்கு ஆட்கள் கிடையாது. அப்போ இன்னும் டைம் எடுக்கும். ஆர்வத்தை கூட்டுவதற்காக, நிறைய பேரை இழுக்கிறதுக்காக அப்படி ஒரு அறிவிப்பை சொல்லிட்டு நாட்களை கடத்துவாங்க. உள்ளாட்சி தேர்தல் இப்போதைக்கு நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஏமாத்து வேலை, சதுரங்க வேட்டை தான் விளையாடுறது. ஆசையை தூண்டணும். உள்ளாட்சியை பற்றி பேச ஆரம்பித்தாதான் மற்ற கட்சியில் இருக்கிற குடிவன் கொஞ்சம் பேர் ஒடியாருவான், இல்லைன்னா வரமாட்டான். அதுக்காக அது பேசுறது. இப்போதைக்கு உள்ளாட்சி தேர்தல் நடக்காதுமா. ஆனா அமைச்சர் புசியானந்த் என்ன சொல்லியிருந்தாருன்னா, அதிமுகல இருந்து வந்திருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள்ல தாவேகா தொண்டர்கள் கண்டிப்பா மதிக்கணும், எல்லாருக்கும் பிரிச்சு நாங்க பதவிகளையும் பொறுப்பையும் தருவோம்னு அவ்வளவு கான்பிடென்ட்டா பேசுறாரு. அப்போ அவ்வளவு சீரியஸான விஷயமா தானே இது இருக்குன்னு சொல்லலாம். அதான் சொல்றேன், டைம் எடுக்கும். உடனே நடக்குமா? நடக்காது. இவங்களுக்கான பிரச்சனைகள் தலை மேல நிறைய கத்தி தொங்குது. இந்த கத்திகள் எல்லாம் என்ன ஆகுதுன்னு பார்க்கணும். இன்னும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனையே இவங்களை சரி பண்ண முடியல. இதே நிலை தொடர்ந்துச்சுன்னா எந்த தேர்தலையும் இவங்க தாவேகா ஜெயிக்காது. அவன் கட்சிக்காரனே அந்த இப்போ பாருங்களேன், சோஷியல் மீடியாலேயே டிவிகேக்கு நான் ஆதரவு நிலைன்னு எடுக்கிறேன்னு சொல்லி ஒரு இன்ஃப்ளூயன்சருமே பேச தயாராக இல்லை. பப்ளிக்லேயே தாவேகா காரணம் ஏதோ ஒரு தப்பு பண்ண மாதிரி ஒரு ஃபீலிங் வந்துருச்சு. அப்படி சொல்லிட்டு எவனுமே வெளியே சுத்த தயாராக இல்லை. தாவேகான்னு சொன்னால் ஒரு அசிங்கமான கெட்ட வார்த்தை ஆயிர மாட்டிருக்கு போகிற போக்கில். அதனால் பொறுத்திருந்து தான் பார்க்கணும் எப்படி கொண்டு போகிறாங்கன்னு. ஏன்னா தான் மீண்டும் நான் சொல்கிறேன், இப்போதைக்கு உள்ளாட்சி தேர்தல் வராது. அது வருகின்ற பொழுது நம்ம பேசிக்கலாம். அதுக்கு முன்கூட்டியே அதுக்கு கண்ணு வச்சு காது வச்சு மூக்கு வச்சு பேச வேண்டாம். அது உருவம் அடைகின்ற பொழுது, அதற்கான நேரம் வருகின்ற பொழுது அன்றைய சூழலை பொறுத்து தான் முடிவுகள் எடுக்கப்படும். தமிழகத்துல தொடர்ந்து நடக்கக்கூடிய மின்வெட்டு உட்பட பல பிரச்சனைகளுக்கு திமுக தான் காரணம்னு சிடிஆர் நிர்மல்குமார் சொல்ற மாதிரி சில முக்கியமான அமைச்சர்களும் தொடர்ந்து திமுக மேலேயே பழி போடுறாங்கல்ல, இது எப்படி பாக்குறீங்க? நான் கேட்டேன், தமிழ்நாடு முழுக்க கரண்ட் கட் இருக்கு. தமிழ்நாடு முழுக்க இவர் சொல்ற மாதிரி நான் திமுக காரங்க போய் எங்கேயாவது ஃபியூஸை பிடிங்கிட்டு வராங்களா என்ன?
சொல்கிற பொய் எதையாவது கொஞ்சம் பொருத்தமாக சொல்லுங்கள். கரண்ட்டு இவனுங்க பேசி வாங்கிறதுக்கு இவங்களுக்கு யோகியதை இல்லை. கிரிட்டிலேருந்து பவர் வரணும், இவங்களுக்கு வாங்கிறதுக்கு திராணி இல்லை. பெரிய பெரிய பவர் கம்பெனிஸ் இருக்காங்க, அவங்கக்கிட்டேருந்து பவர் வாங்கணும்னா ஹையர் ரேட்டில் வாங்கணும், பேமெண்ட் அட்வான்ஸ் பேமெண்ட் பண்ணணும், நிதி மேலாண்மையை சரி பண்ணணும். இவங்க நிதி மேலாண்மையை ஒரு பக்கம் கட் பண்ணிக்கிட்டு வராங்க. குவாரிகள்லாம் நிறுத்துறதுனால உங்களுக்கு என்ன ஆக போகுது? உங்களுக்கு பர்மிட் போடுறது நின்றுச்சுன்னா ராயல்ட்டி கட்டுறது குறையும், வருவாய் குறையும், பொருட்கள் விலையேற்றம் நடக்கும், நீங்கள் ஜிஎஸ்டி ரெவன்யூ ட்ராப் ஆகும், இன்வெஸ்ட்மெண்ட் ட்ராப் ஆச்சுன்னா ஒரு பக்கம் வருவாய் குறைஞ்சிருச்சு. அப்போ எங்கேருந்து பணம் கட்டி நீங்கள் வாங்குவீங்க பவரை? பணம் கட்டுறதுக்கு பணம் இல்லை. அப்போ நீங்கள் இந்த சைக்கிளில் ரொட்டேஷனை நீங்கள் கரெக்டாக வச்சுருக்கணும். ரெவன்யூவை கட் பண்ணாமல் நீங்கள் வேலை பார்க்கணும். ஆனால் ஒரு பக்கம் ரெவன்யூவை கட் பண்ணிவிட்டு இங்கே பணம் இல்லாதனால நீங்கள் கரண்ட் வாங்கலைன்னு ஒத்துக்கிறதுக்கு நீங்கள் தயாராக இல்லை. இதற்கான ஃபண்டு அரேஞ்ச் பண்ணவாவது தெரியணும். திமுக ஆட்சியில் இப்படி பவர் கட் இருந்துச்சா? இல்லை. அப்படின்னா நிர்வாகத்திறமை இருந்துச்சு, அனுபவம் இருந்துச்சு, இதற்கான ரிசோர்ஸஸும் கான்டாக்ட்ஸும் கரெக்டாக வச்சுருந்தாங்க. இபி டேரிஃப் ஏறுச்சா? ஏறல. அப்போ அதுதான் நிர்வாகத்திறமை. இவங்களுக்கு தெரியலை, இவங்க பதட்டத்திலேயே இருக்கிறாங்க. இதை சரி செய்வதுங்கிற சாத்தியக்கூறு ஆகுமானா 2000 கோடி ரூபாய்க்கு டெண்டரை கேன்சல் பண்ணீங்க. இதில் மெயின்டெனன்ஸ் கான்ட்ராக்ட் முதற்கொண்டு இருக்குது. நீங்கள் எடுத்தவங்க கௌத்தம்னு எல்லா வேலையும் பண்ணுறீங்க. நீங்கள் ஒரு சின்ன உதாரணத்தோடு சொல்கிறேன். இதய அறுவை சிகிச்சை செய்யணும்னா இதயத்தை நிறுத்திட்டு இதயத்தை எடுத்து வச்சு சர்ஜரி பண்ணிவிட்டு மறுபடியும் இதயத்தை தொல்லை வைக்க முடியுமா? முடியாதுல்ல. இதயம் துடிக்க துடிக்க நீங்கள் அப்படியே தான் வேலை பார்த்து அப்படியே பைபாஸ் சர்ஜரி பண்ணணும். அப்படி தானே பண்ண முடியும். அப்போ அரசு இயந்திரம்ங்கிறது இதே மாதிரி தான். எதையுமே நிறுத்திட்டு நீங்கள் ஆரம்பிக்க முடியாது. மாற்றத்தை இயந்திரம் நடக்கவே கொஞ்சம் கொஞ்சமாக செய்யணும். ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, குவாரிகள் நிறுத்துறதுலேருந்து நான் சொல்கிறேன், கான்ட்ராக்ட்ஸை கேன்சல் பண்ணுறதுன்னு சொல்கிறேன், எல்லாத்தையும் நிறுத்திட்டு நாங்கள் புதுசாக ஸ்டார்ட் பண்ண போகிறோன்னு சொல்கிறீங்க. நீங்கள் கிட்னியை வெளியே எடுத்து வச்சுட்டு நான் கிட்னியை ரிப்பேர் பண்ணிவிட்டு திரும்ப கிட்னியை மாட்டிக்குவேங்கிறீங்க. அப்படி நடக்காது. புரியுமா? புரியாது. அவ்வளோதான் இவனுங்களுக்கு அறிவு. அப்படின்னா இவர்களுடைய அரசியல் அனுபவம் இல்லாமையும் அரசு இயந்திரத்தை புரிஞ்சுக்கிறதுக்கான தன்மை உங்ககிட்ட இல்லைன்னு தான் தெரியுது. பாதிக்கப்படுவது மக்களாக இருக்கிறார்கள்ங்கிறது தொடர்ந்து எங்களுக்கு வேதனையாக இருக்குது. ஒரு திமுக காரன் நான் சொல்கிறது. மீன்வளத்துறை அமைச்சர்கிட்ட மீனவர்களுக்கு 20,000 ரூபாய் கொடுப்பேன்னு விஜய் சொல்லியிருந்தாரே, அது எங்க போச்சுன்னு சொல்லி கேட்டதுக்கு பதில் சொல்லாம ஸ்கிப் பண்ணி கடந்து போயிட்டாரு. இந்த திட்டம் உட்பட இன்னும் நிறைய திட்டங்களை தாவேக அரசு நிறைவேற்றாம இருக்கு. அதை எப்ப நிறைவேற்றுவாங்க, இல்ல நிறைவேற்றாம இருக்கிறதுக்கு காரணமா என்ன நீங்க நினைக்கிறீங்க? அவர் ஸ்கிப் பண்ணிட்டுலாம் போல, வண்டியை சீக்கிரம் எடுப்பான்னு சொல்லி வேகமா ஓடி போயிட்டாரு. தொகுதி எல்லாம் தெரியாம தான் தொகுதி விட்டு வெளியே போயெல்லாம் அவர் நன்றி சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்படிப்பட்டவர் தான் மீன்வளத்துறை அமைச்சராக இருக்காருங்கிறது உண்மையிலேயே ஒரு வேதனையாக தான் இருக்குது. அரசு அந்த திட்டங்களெல்லாம் செயல்படுத்த போகிறது இல்லைம்மா. கஜானா காலின்னு சொன்னார், அது உண்மைதானா? கஜானாலாம் காலி ஆகவே ஆகாது. நான் தான் சொல்கிறேன்ல, நீங்கள் ஹீமோகுளோபின் கம்மியாக இருக்குன்னா ஹீமோகுளோபின் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு வழியை பார்க்கணும். நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தான் சிஸ்டமை சரி பண்ண முடியும். ரெண்டாவது, சிஸ்டமை நிறுத்திட்டு நீங்கள் ரீஸ்டார்ட் பண்ண முடியாது. புரிஞ்சா புரியட்டும், புரியலைன்னா போட்டு, எனக்கு அதை பற்றி கவலை. இதுக்கு மேலே நான் சொல்ல விரும்பல. இவர்கள்கிட்ட நிர்வாக திறமை இல்லை. திமுக கொண்டு வந்த அத்தனை திட்டங்களையும் செயல்படுத்துச்சா இல்லையா? இன்னைக்கு 2000 ரூபாய் கொடுக்குறோம்னு சொல்லியிருந்தோம், வந்திருந்தால் உறுதியாக 2000 ரூபா முதல் கையெழுத்து தலைவர் போட்டிருப்பாங்க. 8000 ரூபா கூப்பன் கொடுத்துருந்தோம் சொல்லியிருந்தோம், வந்திருந்தால் அந்த 8000 ரூபா கூப்பன் செயல்பாட்டுக்கு வந்திருக்கும். அப்படி இருந்தால் பாதிப்பு இருந்திருக்காதுல்ல. அப்போ இதெல்லாம் செஞ்சுருக்கக்கூடிய நிலையில் தானே இந்த அரசை நாங்கள் வச்சுருந்தோம். நாங்கள் இருந்த வரைக்கும் ஏதாவது ஒரு திட்டம் நின்றுச்சா நான் கேட்குறேன். அதுக்கு காரணம் ஆளுமையும் நிதி மேலாண்மையில் தகுதியானவர்களை வச்சு இந்த அரசாங்கத்தை நடத்துறது. நாம் அட்வைசர்ஸாக எக்கனாமிக் கன்சல்டன்ஸை ஃபிக்ஸ் பண்ணுறோம் இந்த அரசை வழி நடத்துறதுக்கு. இவங்க யாரை ஃபிக்ஸ் பண்ணாங்க? விஷ்ணு ரெட்டிங்கிற ஒரு லிக்கரில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஸ்கேமில் இன்வால்வ் ஆகிருந்து ஆந்திராக்காரரை வியாபார டீலிங்க்கு நீங்கள் கூப்பிட்டு உங்கள் கன்சல்டண்ட்டாக உட்கார வச்சுருக்கீங்க.
நீங்கள் ஜான் ஆரோக்கியசாமியை நீங்கள் வந்து உங்களோட ஈவெண்ட்ஸ் பார்க்குறதுக்கு ஒரு கன்சல்டன்ஸ் உங்களுடைய ஆஃபீஸில் நீங்கள் உட்கார வச்சுருக்கீங்க சப்போர்ட் பண்ணுறதுக்கு. நீங்கள் இந்த அரசை வழி நடத்துறதுக்கான யாரையுமே சவுண்டாக டெக்னிக்கலாக இருக்கக்கூடியவங்களை யாரையுமே எங்கேஜே பண்ணலையே. அப்போ உங்களுக்கு அது தெரியலை. நீங்கள் அரசு நடத்தலை, நீங்கள் சினிமா நடிக்கிறீங்க. நடிப்புலேயே எவ்வளோ நாள் ஓடுதுன்னு பார்ப்போம். மக்கள் தான் சிரமப்படுறது தான் உண்மையிலேயே. நான் பல முறை அதை சொல்லிட்டேன். ஒரு ஓட்டில் என்ன ஆகிட போகுதுன்னு நினச்சதனுடைய விளைவு, அந்த ஒரு ஓட்டும் எவ்வளோ முக்கியங்கிறத மக்களை உணர வைப்பதற்காகவே இது போன்ற தகுதியற்றவர்களை ஆட்சியில் அமர்த்தியதன் விளைவை மக்கள் சந்தித்து கொண்டு இருக்கிறார்கள்னு தான் நான் பார்க்குறேம்மா. இறுதியா ஒரு கேள்வி. அண்ணாமலை புதுசா ஒரு இயக்க ஆரம்பிச்சிருக்காரு. இந்த சைடு தாவேகா விஜயோட கட்சி இருக்குது. வருங்காலங்கள்ல அண்ணாமலை வெர்சஸ் விஜய் அப்படிங்கிறத நோக்கி தான் பாஜக கொண்டு போகும், திமுகவை ஓரங்கட்டும் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு எழுந்திருக்கு. இது நடக்குமா? அண்ணாமலை எவ்வளோ பெரிய ஃப்ராடுங்கிறது கடந்த காலங்களில் நீங்கள் சேனலில் போய் நீங்கள் யூடியூப்பில் நீங்கள் சர்ச் பண்ணுங்கள். அண்ணாமலை சொன்ன பொய்கள்னு போட்டிங்கன்னா ஊறுபட்டது இருக்கும். அண்ணாமலை இந்த 10 ஆண்டுகளில் எவ்வளவு பணம் சம்பாதிச்சிருக்காரு, அவருடைய மனைவி பேரில் எவ்வளோ சொத்து இருக்குது, அவர் மச்சான் பேரில் எவ்வளோ சொத்து சேர்த்துருக்காரு, பெங்களூரில் எவ்வளோ சொத்து சேர்த்துருக்காரு. இந்த பணமெல்லாம் இவர் சம்பளமாக வாங்கின பணத்தில் வரல. எப்படி வந்துச்சுன்னு விசாரிக்க சொல்லுங்கள். அது தனியாக ஒரு விவாதமாக உட்காந்து பேசுவோம். அண்ணாமலை எவ்வளோ பெரிய ஃப்ராடுங்கிறது உங்களுக்கு தெரியும். அவரை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் ஃப்ராடு பண்ணி பணம் சம்பாதிச்சிருக்காரு. அவரும் ஏதோ ஒரு ரெட்டி சொல்லுவாங்களே, பேர் மறந்துருச்சு எனக்கு. அவர்கள் இருவரும் சேர்ந்து அடித்த பணம் ஊறுபட்ட பணம். ஒன்றிய அரசு அதை பண்ணித்தரேன் இதை பண்ணித்தரேன் அப்படின்னு யார் யார்கிட்ட பணம் வாங்கினாங்கிற பட்டியல் முதற்கொண்டு இருக்குது. அந்த பணத்தெல்லாம் பாதுகாத்துக்கிறதுக்காக இப்படி ஒரு அமைப்பை தொடங்குறேன்னு சொல்லி கட்சியில் இருந்தால் செலவு பண்ணிக்கிட்டு இருக்கணும். பிஜேபி இவங்களை கழட்டி விட்டுருச்சு. ஏன்னா இந்த தப்பெல்லாம் பிஜேபிக்கு தெரிஞ்சிருச்சு. அப்போ ஒரு பக்கம் ஒரு ட்ராமா போடுறாரு. இப்படி ஒரு அமைப்பு ஆரம்பித்து திமுகவை எதிர்க்கிற வேலையை நானும் செய்கிறேன். பிஜேபி நான் ஒத்துக்க மாட்டாங்க. ஆனால் அண்ணா ஒரு தனி இயக்கமாக இருந்ததுன்னா மக்கள் தமிழ்நாட்டில் ஒத்துக்குவாங்க அப்படின்னு பிஜேபியும் ஏமாத்துற வேலையை இப்போ ஆரம்பிச்சிட்டாரு. பிஜேபி அதை நம்பி இவரை களத்துக்கு அனுப்புது. அப்போ எவ்வளோ பெரிய ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சதுரங்க வேட்டை மூளைக்காரராக இருந்தால் எல்லாரையுமே ஏமாத்துறதுக்கான திறமை வந்து அண்ணாமலைக்கிட்ட இருக்கு. பிஜேபியில் இருந்தபோது ஒரு கதையை சொல்லி ஏமாத்தினார். பிஜேபியை விட்டு வெளியே வர்றதுக்கு ஒரு கதையை சொல்லி ஏமாத்துறாரு. வந்த பிறகு அந்த சொத்துக்களை பாதுகாத்துக்கிறதுக்காக இப்படி ஒரு அமைப்பை துவங்கிட்டு பெயரளவில் யாரோ செலவு பண்ண போகிறாங்க. இதை நம்பி இப்போ புதுசாக வருவாங்க இல்லையா, அவங்கெல்லாம் செலவு பண்ணுவாங்க, அதை வச்சு ஓட்டிக்கலாம். அது அரசியல் ரீதியாக எடுபடுமானா எனக்கு தெரிஞ்சு எடுபடுறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவாக தான் தெரியுது. அரசியல் ரீதியாக அண்ணாமலையெல்லாம் யாரும் நம்ப மாட்டாங்க. எப்படி விஜய் ஒரு பெரிய பொய் பித்தலாட்டக்காரராக இருந்தாருங்கிறது இன்றைக்கி தெரிய வருதோ, அவர் அட்லீஸ்ட் அவர் நடித்து சினிமாவில் நல்ல ஒரு மாதிரி காட்டினார். இவர் சில பேட்டிகளில் மட்டும் தன்னை காட்டிக்கிட்டு வந்தார். அண்ணாமலை ஒரு பெரிய ஃப்ராடுங்கிறது பெருமளவு தமிழ்நாட்டுக்குள்ளே தெரியும். மக்கள் இன்னொரு முறை ஏமாறுறதுக்கு தயாராக இருக்க மாட்டாங்க. இது எப்படின்னா, இப்போ பேய் கையில் ஆட்சியை கொடுத்ததுலேருந்து பேய் கையிலேருந்து பிடுங்கி பிசாசு கை கொடுக்குற மாதிரி தான் போகுமே ஒழிய இதில் மாற்றம் எதுவும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் ஏற்படாது. அந்த மாற்றத்தை பற்றி பேசுறதுக்கான தகுதியை அண்ணாமலை என்னைக்கோ இழந்துட்டாருமா. ரொம்ப நன்றி சார். நாங்கள் கேட்ட கேள்விகளுக்கு ரொம்ப அழகாகவும் பொறுமையாக பதில் சொன்னீங்க. நன்றிம்மா. நன்றி தான்.